के वचन की ओर जाएंगे। மல்கியா 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். मलाकी 3 अध्याय उसका 6वां वचन देखेंगे। நான் கர்த்தர், मैं परमेश्वर, நான் மாறாதவர், मैं कभी न बदलने वाला, ஆகையால் इसलिए யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. याकूब के पुत्र तुम कभी नग्न नहीं हुए। நான் கர்த்தர், मैं परमेश्वर, நான் மாறாதவர், मैं कभी न बदलने वाला, அதனால நீங்க நிர்மூலமாகவில்லை. इसलिए आप कभी न त्यागे गए। கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தரா இருக்கிறேன். परमेश्वर कहता है मैं तुम्हारा परमेश्वर நான் हूँ, மாத்திரம் கர்த்தரா मैं இருக்கிறேன். केवल तुम्हारा परमेश्वर हूँ। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தேவர்கள் என்று சொல்லப்படுகிற अनेक தெய்வங்கள் இருக்கலாம். देवता कहने वाले कई सारे देवता ஆனா रहेंगे, நம்முடைய கர்த்தரே ஒரே தேவனா இருக்கிறார். लेकिन हमारा परमेश्वर केवल एकमात्र परमेश्वर है। அந்த கர்த்தர் சொல்லுகிறார், वो परमेश्वर कहता है நான் மாறாதவர். मैं कभी न बदलने वाला। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் தியானிக்க போறோம். हम वही ध्यान करने நான் वाले हैं। மாறாதவர். मैं कभी न बदलने वाला। அவர் மாறாதவராய் இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன் இருக்கிறது? वो कभी न बदलने वाला, इसलिए हमारे लिए क्या फल होगा? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। அவர் மாறாதவராய் இருக்கிறார். अगर वो बदलने वाला नहीं है तो அவர் நம்ம எத்தனை முறை மாறி இருக்கலாம்? हम कितनी बार बदल चुके होंगे? இந்த நாட்கள்ல इन दिनों में எத்தனை முறை நம்முடைய ஜெப ஜீவியம் மாறி இருக்கும்? कितनी बार हमारा प्रार्थना का जीवन बदला होगा? நம்முடைய விசுவாச ஜீவியம் கொஞ்சம் தள்ளாடி இருக்கும். हमारा विश्वास का जीवन डगमगाया होगा। ஹல்லேலூயா, हालेलुया। போராட்டம் வரும்பொழுது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சோர்வு வரத்தான் செய்யும். संघर्ष आने के समय हम थोड़ा थक जाते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। ஆனா நம்ம மாறினாலும் கூட அவர் மாறாதவர் தான் இருக்கிறார். लेकिन हम बदलने पर भी वो कभी न बदलता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஜனவரி மாசம் எப்படி இருந்தார் அப்படிதான் நவம்பர் மாசம் வரைக்கும் இருக்கிறார். जनवरी महीने में कैसा था, आज भी वैसे ही है ना। நம்ம தான் இந்த 8 மாசத்துல கொஞ்சம் மாறி போயிருக்கலாம். हम थोड़ा बदले होंगे इस 8 महीने में, கர்த்தர் மாறாதவர். लेकिन परमेश्वर कभी न அவர் बदलने वाला, மாறாதவராய் இருக்கிறார். वो कभी न बदलने वाला है। ஆகையால், इसलिए ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அழகாய் சொல்கிறது, वचन अच्छी तरह कहता है, ஆகையால் इसलिए யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. याकूब के पुत्र आप कभी न त्यागे जाएंगे। அவர் மாறாதவராய் இருக்கிறதுனால वो कभी न बदलने वाला है, நம்ம इसलिए நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். हमें कभी न त्यागे हुआ है। நம்ம இன்னும் அழியாமல் இருப்பதற்கு हम अब காரணம் तक नष्ट न हुए हैं, उसका कारण क्या है? அவர் மாறாதவராய் वो இருக்கிறார். कभी न बदलने वाला है। ஹல்லேலூயா, हालेलुया। இல்லனா இன்னைக்கு அழிஞ்சு போயிருப்போம். नहीं तो कभी न कभी नष्ट हो நம்ம चुके பண்ண होंगे। அட்டுழியத்துக்கு இன்னைக்கு அழிஞ்சு போயிருப்போம். हमने किए हुए अपराधों के लिए कभी का नष्ट हो நம்ம चुके பண்ண होंगे। தவறுகளுக்கு இன்னைக்கு அழிஞ்சு போயிருப்போம். हमारी गलतियों के लिए कभी का कभी नष्ट हो அந்த चुके கர்த்தர் होंगे। நான் மாறல, அதனால நீங்க அழியாம இருக்கீங்க. परमेश्वर कहता है मैं कभी न बदला, इसलिए तुम नष्ट नहीं அந்த हुए। அதிகாரத்தில் ஒரு 3 காரியங்களை நான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். उस अध्याय की 3 चीजों को मैं संक्षिप्त में ஒரு बताता हूं। சுருக்கமாய் சொல்றேன். संक्षिप्त में बताता हूं। அந்த மல்கியா 3ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படினா मलकिया 7वां अध्याय उसका 3रा वचन அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पे देखते हैं, நீங்க உங்க பிதாக்களின் நாட்கள் தொண்டி என் கட்டளை கைக்கொள்ளல. तुम अपने पिता के दिनों से मेरी आज्ञा को पालन नहीं किया, அவைகளை விட்டு விலகி விலகி போயிட்டீங்க. उससे आप दूर दूर हटकर चले गए। ஹல்லேலூயா, हालेलुया। நம்ம விலகி விலகி போயிட்டோம். हम तो दूर हटकर कर गए, கட்டளைக்கு கீழ்ப்படியல. हम उसकी आज्ञा नहीं पालन किए। அப்படி இருந்தும் கூட அவர் மாறாமல் இருக்கிறார். ऐसे रहने पर भी वो कभी न बदलने वाला था। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கடந்த நாட்கள் எத்தனை முறை நாம் கர்த்தரை விட்டு விலகி போனோம்? पिछले दिनों में कितनी बार हम परमेश्वर से हट कर गए, எத்தனை முறை ஜெபிக்க மறந்தோம்? कितनी बार प्रार्थना करने को भूल चुके எத்தனை முறை हैं, கர்த்தரோடு பேச மறந்தோம்? कितनी बार परमेश्वर से बातें करने भूल கொஞ்சம் गए। யோசித்து பார்த்து थोड़ा सोच कर देखेंगे, நம்ம விலகி தான் போனோம். हम दूर दूर हट कर அவருடைய गए, கட்டளைக்கு கீழ்ப்படியாம हम இருந்தோம். उसकी आज्ञा को पालन किए बिना நம்ம रहे, சரியா வசனத்தை வாசிக்கல. हम वचन को सही तरीके से नहीं வசனத்தின்படி पढ़े, வாழல. हम वचन के अनुसार नहीं जीवन ஆனாலும் बिताए। கூட அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? लेकिन फिर भी वो क्या कहता है, என்னிடமாய் திரும்புங்க. मेरे पास तुम मुड़ कर என்னிடமாய் आओ, திரும்புங்க. मेरे पास फिर நான் कर आओ, உங்களிடமாய் திரும்புறேன். मैं तुम्हारी ओर मुड़ता हूं। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம விலகி போனாலும் கூட हम अगर दूर हटकर जाने पर भी இன்னும் அவர் கைவிடாமல் அழிக்காமல் இருக்க காரணம் என்ன वो தெரியுமா? अब तक हमें त्यागे बिना, नाश किए बिना अब तक क्यों हमें रखा है? அவர் மாறாதவராய் क्योंकि இருக்கிறார். वो कभी न बदलने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் மாறாதவராய் वो இருக்கிறார். कभी न बदलने वाला था। நம்ம அவரோடு எவ்வளவு அன்பாய் பழகுனோமோ हम उसके साथ कितना प्रेम के साथ जीवन बिताए, அப்படியே விலகும் பொழுது அவர் இருந்தாருங்க. उसी तरह हम उससे दूर हट के जाने पर भी वो रहा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிதானே? ऐसा ही है ना। பேதுரு விலகி ஓடினாரு. पतरस दूर भाग कर बाहर गया, கர்த்தர் திரும்பி பார்த்தாருல. पर परमेश्वर फिर से मुड़कर देखा। இப்பதான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம விலகினாலும் கூட उसी तरह परमेश्वर आज நம்ம हम दूर हटने அறியாமல் पर भी, இருக்கிறோம்னா அவர் மாறாத தேவனா இருக்கிறார். हम नाश हुए बिना है तो वो कभी न बदलने वाला அதே போல परमेश्वर है। அதிகாரத்துல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டு इस இருக்கிறது. अध्याय में एक और बात कही गई है, 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसका 9वां वचन में हम நீங்க देखते हैं, எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். अपने सारे लोगों के लिए वंचित किए। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அதிகாரத்தில் தசமபாகத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. उस अध्याय में 10 बात को लेकर बताया गया है, எல்லாம் நீங்க வஞ்சித்தீங்கன்னா आप सब लोगों ने वंचित किया। நம்ம கர்த்தரை ஏமாற்றினோமா? हम परमेश्वर को फंसाए क्या? நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாமா? हम थोड़ा जांच कर देखेंगे, எத்தனை நாள் ஏமாற்றினோம் கர்த்தரை? हम कितनी बार परमेश्वर को धोखा दिए। ஹல்லேலூயா. हालेलुया। நல்லா ஜெபிப்போம்பா, अच्छे से प्रार्थना करते உபவாசம் हैं, ஒழுங்கா இருப்போம்பா, अच्छे से उपवास करूंगा, ஆனா ஏமாற்றிட்டோம். लेकिन हमने धोखा दिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया।
தசமபாகம் ஒழுங்கா கொடுப்பேன் हम 10 मास अच्छे से देंगे। என்று சொல்லி பலவித காரியங்களை சொன்னோம். हम कई सारे बातों को परमेश्वर के लिए कहा। கர்த்தர் சொல்றாரு நீங்க எல்லாம் என்ன வஞ்சித்தீங்க. परमेश्वर कहता है तुम सब ने मुझे धोखा கேக்குறீங்க दिया। என்ன எங்க வஞ்சித்தீங்க. लेकिन हम पूछेंगे हमने कभी किया ये? கர்த்தர் என்ன சொன்னாரு लेकिन தெரியுமா? परमेश्वर क्या कहता है? என்ன வஞ்சித்தீங்க. आपने मुझे धोखा दिया। நீங்க ஒண்ணு பண்ணுங்க. लेकिन एक काम कीजिए। ஆலயத்து பொக்கிஷம் நிறையபடி உங்க தசமபாகத்தெல்லாம் கொண்டு வாங்க. मेरे कलीसिया के खजाना भरने लायक आप अपने सारे 10 मास को ले आओ। तब நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேனா இல்லையா சோதிச்சு பாருங்க. मैं आकाश के भंडार को खोलकर तुम्हें आशीष करूंगा कि नहीं, तुम जांच कर देखो। இங்க யாராவது இப்படி சொல்ல முடியுமா? ऐसे आप कोई कह सकते हैं क्या? வஞ்சித்த ஒருவனை ஆசீர்வாதம் கொடுப்பானான்னு जिसने சொல்றாரு. धोखा दिया उसे आशीष दूंगा कहकर परमेश्वर कहता है। ஹalleluya. हालेलुया। நம்மளை ஏமாற்றினவனை நம்ம என்னைக்காவது ஆசீர்வதிக்க நினைப்போமா? हमें जो धोखा दिया हम उसे आशीष करने के लिए कभी அது सोचा கர்த்தர் नहीं। சொல்றாரு நீங்க என்ன ஏமாற்றினீங்க. लेकिन परमेश्वर कहता है तुमने मुझे धोखा दिया। ஆனாலும் நான் சொல்றேன் लेकिन फिर भी मैं कहता நீங்க हूँ கொஞ்சம் திரும்பி வாங்க. आप फिर से लौट कर आओ। நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். मैं तुम्हें आशीष करने वाला हूँ। ஹalleluya. हालेलुया। அப்ப என்ன தெரியுமா? இதுல ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसमें एक बात को हमें समझ लेना है। நம்ம உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினாரோ हम जब सच्चाई के साथ जब परमेश्वर हमें आशीष करना चाहता है, அதே தேவன் இன்னைக்கும் மாறாம இருக்கிறார். वही परमेश्वर आज भी न बदलने वाला है। ஆனா ஏமாற்றினவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. लेकिन धोखा देने वाले को आशीष नहीं देता है। ஏமாற்றினவங்க தான் आपने धोखा दिया एक दिन में, மறுபடியும் கொஞ்சம் உண்மைக்கு திரும்பி வாங்க. लेकिन कुछ अब मुड़कर सच्चाई की ओर मुड़कर आना அதனால है। கர்த்தர் அழிக்காம இன்னும் வச்சிருக்கிறார். इसलिए परमेश्वर अब तक नाश किए நம்ம ஏன் नहीं। இன்னும் நிர்மூலமாகல हम தெரியுமா? अब तक क्यों त्यागे गए नहीं है? நம்ம अनेक முறை கர்த்தரை வஞ்சித்தவர். हम कितने बार परमेश्वर को धोखा ஆண்டவரை दिया, ஏமாற்றினவர். परमेश्वर को हमने फंसाया, ஆனால் கர்த்தர் நிர்மூலமாக்காமல் लेकिन வைத்திருக்கிறார். फिर भी परमेश्वर आज तक हमें नाश किए बिना रखा है। அவர் तो இன்னைக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். वो आज भी सच्चा அவர் परमेश्वर இன்னைக்கு है। மாறாதவரா वो இருக்கிறார். आज भी कभी न बदलने वाला परमेश्वर है। हालेलुया। हालेलुया। விலகி ஓடும் பொழுது மாறாதவள் இருந்த हम தெய்வம். दूर हटकर भागने पर भी वो कभी न बदलने वाला था। வஞ்சிக்கும் போது மாறாமல் இருந்த हम தெய்வம். उसे धोखा देने के समय भी वो कभी न बदलने वाला था। அது ஒரு காரியத்தை அங்க சொல்லுகிறார். एक और बात को परमेश्वर कहता है, 13 வசனம் சொல்லப்பட்டு उसका இருக்கிறது. 13 वचन कहता है, நீங்க எனக்கு விரோதமா பேசின பேச்சு எனக்கு கடினமா तुम இருக்கு. मेरे विरुद्ध बोलने वाले सारे शब्द के लिए मैं बहुत दुखित हुआ। எனக்கு நீங்க விரோதமா ரொம்ப பேசுனீங்க. तुम मेरे विरुद्ध कई सारे बातें की है। 14 வசனம் சொல்லுது 14 वचन कहता है, தேவனை சேவிப்பது விருதா परमेश्वर की सेवा करना वो कभी व्यर्थ न அவருடைய जाएगा। கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலும் उसका व्यवस्था को अपनाने से, கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? परमेश्वर के सामने दुख मुंह के साथ चलने में क्या उपयोग है? இதெல்லாம் பேசுனாங்களாம். ऐसे सब उन्होंने बोला। ஹalleluya. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிலாம் பேசுனான்னு கர்த்தர் சொல்றாரு. इस्राएल के लोगों ने ऐसे सब बोला, ऐसे परमेश्वर कहता நீங்க है। எனக்கு விரோதமா பேசுறீங்க. मेरे विरुद्ध बोले, நீங்க சொன்னீங்க உங்க ஆராதிப்பதனால எனக்கு என்ன பயம்? तुमने कहा कि तुम्हारी आराधना करने से मुझे क्या लाभ உங்க है? கட்டளை கீழ்ப்படிதனால எனக்கு என்ன मेरे பிரயோஜனம்? व्यवस्था को अपनाने से मुझे क्या लाभ है? உமக்கு முன்பாக துக்கித்து கிடப்பதனால தெரியுமா? அர்ப்பணித்து கிடப்பதனால எனக்கு என்ன तुम्हारे பிரயோஜனம்? सामने दुखी तेरे तुम्हारे सामने अर्पण कर रहने पर मेरे लिए क्या लाभ है? இப்படிலாம் எனக்கு விரோதமா பேசுறீங்க. ऐसे सब मेरे विरुद्ध तुमने बोले। ஆனா கர்த்தர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता நீங்க है, வாங்கப்பா. आप आइए, நீங்க வாங்க என்கிட்ட. आप मेरे पास आइए। ஹalleluya. हालेलुया। இத்தனை முறை நம்ம கர்த்தருக்கு விரோதமா हम பேசணும். कितनी बार परमेश्वर के विरुद्ध बोले होंगे? இத்தனை முறை சொல்லி இருக்கலாம். हम कितनी बार कहे होंगे? என்னப்பா கண்ணு குருடாயிட்டா? क्या आप अंधे हो गए क्या? இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு, कितने कष्ट आ गया है? இவ்வளவு போராட்டம் வந்துட்டு, कितना संघर्ष आ गया இந்த है? ஜெபத்தெல்லாம் தள்ளிட்டீங்களா? मेरे प्रार्थना को सब टुकरा दिए क्या? யோபு சொல்ற மாதிரி அஜித் மேலாடைக்குள்ள உங்களை மறைச்சு வச்சுக்கிட்டீங்களா? आयुब जैसा कहता तुमने मेघ के अंदर आपको छुपा लिया क्या? இத்தனை முறை விரோதமா பேசுறோம். ऐसे कितनी बार हम उसके विरुद्ध बोले होंगे? இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழிக்கல அப்படின்னா लेकिन आज भी परमेश्वर ने हमें नष्ट नहीं किया है। तो ஒரே காரணம், ये केवल एक कारण है, அவர் மாறாதவர். क्योंकि वो कभी न बदलने அவர் वाला है। மாறாதவர். वो कभी न बदलने वाला है। இன்னைக்கு என்ன தெரியுமா? நீங்க விலகும் பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். हम दूर हटकर जाने पर भी हमारे साथ रहा। வஞ்சித்த போது நம்மோடு கூட இருக்கிறார். हमने जब धोखा दिया तभी भी हमारे साथ விரோதமா रहा। பேசும் பொழுது இருந்தார். हम उसके विरुद्ध बोले तभी हमारे साथ கர்த்தர் रहा। தான் சொல்றாரு, आज वही परमेश्वर कहता है, விலகி ஓடாத, என் பக்கத்துல கொஞ்சம் आप வா. दूर मत भागो, मेरे पास निकट நீ आओ। ஏமாற்றாத, கொஞ்சம் உண்மையா இரு. थोड़ा धोखा मत देना, थोड़ा सच्चाई के साथ रहो। எனக்கு விரோதமாய் பேசாத, मेरे विरुद्ध मत बोलो, விரோதமாய் பேசாதீங்க. मेरे विरुद्ध मत बोलना। சம்பத்தை சேர்க்கிற ஒரு நாள் வரப்போகுது. एक दिन आप संपत्ति को इकट्ठा करने का दिन அதெல்லாம் आएगा। நீங்க வரணும். ये सब के लिए आपके लिए அந்த इकट्ठा அதிகாரத்தின் करना। முடிவு அதான். அந்த அதிகாரத்தின் முடிவு என்ன தெரியுமா? उस अध्याय का अंत क्या है जानते அவர் हैं? சொல்ற காரியம், நான் ஒரு சம்பத்தை சேர்க்க போகிறேன். वो कहता है कि तुम संपत्ति को इकट्ठा அது करने वाले हो। எல்லாரும் வரணும். நீங்களா इस दिन के लिए सारे लोग इकट्ठा होकर आना है। எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க. कितना अच्छा परमेश्वर देखिए। இந்த கர்த்தர் மாறாதவராய் இருந்ததுனால वो परमेश्वर कभी न बदलने वाला था, நம்ம इसलिए நிர்மலமாகாமல் இருக்கிறோம். आज तक हम त्यागे गए नहीं है। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நம்ம பாருங்க, हम देखते இந்த हैं வசனம் சொன்னது, वचन कहता है, யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மலமாக. याकूब के पुत्र आप कभी न त्यागे जाएंगे। யாக்கோபின் புத்திரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? याकूब के पुत्र कैसे लोग हैं? ஆதியாகமம் நம்ம 49 அதிகாரத்தை பார்த்தா தெரியும். ஆதியாகமம். उत्पत्ति
49वां अध्याय में हम देखेंगे तो அங்கே சொல்லுவாங்க ஒவ்வொரு குமாரன் பத்தி சொல்ல போறாரு. वहां पे हर एक पुत्र के बारे में लिखा गया है ரூபன் நீ மேன்மையடைய மாட்டாய். कि तू ऐसे महत्वपूर्ण नहीं நீ है, தகப்பனுடைய மஞ்சள் ஏறிட்ட. तू पिता के गलत रास्ते पे चला, गलत जगह पे चला அரே பென்யமீன் நீ யார் தெரியுமா? हे बेन्यामीन तू क्या जानते हैं, நீ பீறுகிற ஓனாய். तू एक लोहे के समान है, ஹalleluya. लोमड़ी के समान है। இப்படிதான் ஒவ்வொரு குமாரனை பார்த்து சொல்றாரு. ऐसे हर एक पुत्र को देखने को யாக்கோபின் मिलेगा। புத்திரர்ல याकूब के पुत्रों में யோசேப்பு மாத்திரம் தான் கொஞ்சம் ஒழுங்கானவர். यूसुफ केवल एक सही मार्ग पर चलने வேற वाला है, எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தை தவறுனவங்க. बाकी सारे लोग कोई ना कोई गलती कर बैठे। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்ட யாக்கோபின் புத்திரர்கள் தான். ऐसे याकूब के पुत्र ही थे। யாக்கோபின் புத்திரர்கள் ஏதோ ஒரு தவறுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. याकूब के पुत्रों में कोई ना कोई गलती। லேவி சிமியோனை பார்த்து சொல்றாரு. लेवी और सिमियोन से कहते हैं, இதெல்லாம் கொடுமையின் பட்டயங்கள் ये தான். तुम सब बहुत अपराधी लोग हैं, அவங்க ஆலோசனைக்கு யாரும் உட்படாதீங்க. उसकी आज्ञा की कोई नहीं मानना। ஹalleluya. हालेलुया। இப்படி பலவித தவறுகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ऐसे कई सारे गलती का एक जीवन बिताए ஆனா हुए लोग हैं। இந்த யாக்கோபின் புத்திரரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, लेकिन इस याकूब के पुत्र को देखकर परमेश्वर कहता है, நீங்க இன்னும் நிர்மலமான. अब तक तुम क्या नहीं गए। ஹalleluya. हालेलुया। ஏன் தெரியுமா நான் மாறாதவர்? क्यों जानता है कि मैं कभी ना எதுல बदला, மாறாதவரா मैं இருக்கேன்? किसमें न बदला हूँ। ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கை. मैं अब्राहम को गया हुआ प्रतिज्ञा में, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், अब्राहम के साथ में जो वाचा बांधा है, நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்படும். तेरे संतान को मैं आकाश के तारों के समान बनाऊंगा, நீ மணலை போல பெருகச் मैं செய்வேன். समुद्र के किनारे के रेत के समान बनाऊंगा। அந்த ஒரு வார்த்தைக்காக उस केवल एक वचन के लिए யாக்கோபின் புத்திர அத்தனை பேர் கரடு முரடானவங்க தான். याकूब के पुत्र इतने कठोर के जीवन बिताने वाले பொல்லாதவர்களா थे, இருந்தாங்க. ये बहुत अपराध करने वाले थे, துன்மார்க்கமாய் வாழ்றாங்க. एक गलत रास्ते में जीवन बिताए। ஆனா அந்த 12 கோத்திரத்தையும் அழிக்காம கர்த்தர் பாதுகாத்தார். लेकिन उस 12 गोत्र को परमेश्वर ने नाश किए बिना रखा। அந்த கோத்திரத்தை தான் கர்த்தர் उस गोत्र को ही परमेश्वर ने உபாகம் 33 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது व्यवस्था 33वां अध्याय में देखते हैं, அப்படி ஆசீர்வதிக்கிறார். वैसा एक आशीष को दिया। யாக்கோபு சொந்த தகப்பன் याकूब जो उसका खुद का पिता, நீ மேன்மை அடைய மாட்டேன்னு சொல்றாரு. तू मेहनता उत्तम नहीं पाएगा ஆனா करता, அந்த உபாகம் 33:6ல பாருங்க, लेकिन व्यवस्था 33:6 में हम देखते हैं, எந்த ரூபன் வந்து மேன்மை அடைய மாட்டான்னு சொல்றானோ जिस रूबन को कहा कि तू श्रेष्ठता नहीं पाएगा करता, அதே ரூபனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, वही रूबन को देखकर परमेश्वर कहता है, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. रूबन कभी न मरे बिना जीवित रहेगा। ஹalleluya. हालेलुया। சாவாமல் वो பிழைப்பானாக. मरे बिना जीवित रहेगा। பாருங்க, ஒரு தகப்பன் சொந்த தகப்பன் கூட जब एक खुद का पिता நீ சரியில்லைன்னு சொன்ன तू सही नहीं है कहता है तो, ஆண்டு சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता நீ है பிழைக்கணும்ப்பா, तू जीवित रहना நீ है, வாழணும், तू एक जीवन நீ बिताना அழிச்சு है, போயிடக்கூடாது. कभी नष्ट नहीं होना இப்படிதான் है। கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். ऐसे परमेश्वर ने अपने आशीष ஹalleluya. दिया। हालेलुया। பென்யமீனை குறித்து बेन्यामीन के लेकर தகப்பன் சொன்னார் பீறுகிற ஓனாய். पिता कहता है कि तू एक लोमड़ी है, ஆனா நீங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க அப்படின்னா लेकिन तुम 12 वचन को जब पढ़ते हो, மோசே மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், मूसा के द्वारा पवित्र आत्मा कहते பென்யமீன் हैं, யார் தெரியுமா? बेन्यामीन कौन है जानते हो? கர்த்தருக்கு பிரியமானவன். परमेश्वर का प्रिय அவன் मनुष्य है, கர்த்தரோடு தங்கி இருப்பான். वो परमेश्वर का साथ रहने அவனை रहेगा, என்னாலும் அவர் तो காப்பாற்றுவார். हर दिन वो परमेश्वर से அவன் बचाएगा, எல்லையில வாசமாய் இருப்பார். उसकी सीमा में हमेशा वो निवास रहेगा। எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. इतना एक अच्छा एक वाचा है देखिए। ஹalleluya. हालेलुया। எப்ப தகப்பன் சொல்றாரு நீ ஓனாய் மாதிரி இருக்கிற, पिता कहता है कि लोमड़ी के समान है, எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு போடுற, सारे लोगों को काट काट कर रखता है। அந்த பென்யமீனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, उस बेन्यामीन को देखकर परमेश्वर कहता நீ है எனக்கு பிரியமானவன். तू मेरा प्रिय मनुष्य है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்மளும் ஒரு நாள் ஓனாய் மாதிரி தான் இருந்தோம். हम भी एक दिन लोमड़ी के समान रहे, ஏதோ சொல்ற பீறுகிற ஓனாய் हम भी वैसे लोमड़ी जो काटने वाला, அப்படிதான் இருந்தோம். हम भी वैसे ही थे, ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவங்க लेकिन आज परमेश्वर के लिए प्रिय है। இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? इसका सबका कारण क्या है அவர் जानते हैं? மாறாதவரா இருந்தது. वो कभी ना बदलने वाला है। ஹalleluya. हालेलुया। அவருடைய வாக்குத்தத்தத்துல ஒரு உண்மையா இருந்ததுனால उसके प्रतिज्ञा में वो सच्चा அதனால है। இன்னைக்கு நம்ம நிர்மலமாகாமல் இருக்கிறோம். इसके लिए आज हम त्यागे बिना 8 மாதங்களில் எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய इस வாழ்க்கையில், 8 महीने हमारे जीवन में कई सारे संघर्ष எத்தனையோ आए, பிரச்சனைகள், इतने सारे समस्या, கண்ணீர், கவலை, आंसू, कई सारे दुख, ஒவ்வொரு நாள் வேதனை. हर एक दिन एक संकट। இன்றைய நாள் எப்படி கழிய போகிறது? आज का दिन कैसे बीतेगा? எவ்வளவு மனதளவில் போராடி கொண்டிருக்கிறோம். ऐसे मन की रीति में कितना हमने दुख सहा होगा, கர்த்தர் அழியாம வச்சிருக்கார். लेकिन आज भी परमेश्वर हमें नष्ट हुए बिना எவ்வளவு रखा। அன்பான தெய்வம் कितना பாருங்க. प्रेमी हालेलुया। परमेश्वर। हालेलुया। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு ஒழுங்கா சம்பளம் கிடையாது? कितने लोगों को ठीक तरह से पगार எத்தனை नहीं है, பேருக்கு வேலையே இல்லாம कितने போயிடுச்சு? लोगों के लिए नौकरी ही नहीं था। ஹalleluya. हालेलुया। நிறைய குடும்பங்கள்ல வருமானம் டோட்டலாவே இல்லாம போயிடுச்சு. कितने परिवार में तनख्वाह ही नहीं थी, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலை. भोजन के लिए भी कोई रास्ता नहीं था, நிறைய பேர் அழுது கொண்டிருந்தாங்க. इतने सारे लोग रो रहे थे। ஹalleluya. हालेलुया। வேற யாரும் இல்லங்க, நம்ம சபையில கூட அப்படி இருந்தாங்க. कोई और नहीं, हमारे कलीसिया में कई सारे लोग ऐसे थे, நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி இருந்தது. हमारा जीवन भी वैसे ही था, ஆனாலும் கர்த்தர் ஒருவரை கூட இதுவரைக்கும் அழிக்காம வச்சிருக்கார். लेकिन परमेश्वर एक को भी ऐसे नष्ट किए बिना रखा है। இதுவரைக்கும் ஜீவனோடு பாதுகாத்துட்டு आज तक जीवन को देकर संभाल कर लाया என்ன है। காரணம் என்ன தெரியுமா? इस सब का कारण क्या है जानते அவர் हैं? மாறாதவர். वो कभी ना बदलने அவர் वाला, மாறாதவராய் वो कभी ना बदलने वाला है। நான் கர்த்தர் நான் மாறாதவர். आज परमेश्वर कहता है हम भी बदलने அதனால वाले தான் நீங்க नहीं, இன்னும் அழியாம இருக்கிறீங்க. इसलिए तुम अब नष्ट नहीं हुए बिना रहे। காரணம் என்ன? उसका कारण
क्या है? சுருக்கமாய் சில காரியங்களை சொல்றேன். संक्षिप्त में कुछ बातों को बताता हूँ। நெகேமியா 9ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது नहम्याह 9वां अध्याय उसका 31वां वचन में देखते हैं। 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 31वां वचन में कहा गया है, மிகுந்த இரக்கங்களின்படி बड़े तुम्हारे लिए दया के कारण நீ நிர்மலமாக்காமல் கைவிடாமல் இருந்தீ. तुम त्यागे गए नहीं और नष्ट नहीं हुए। இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிர்மலமாகாம இருக்காம आज तक हम त्यागे बिना नष्ट हुए बिना रहने का कारण क्या है? उसका दया। हालेलुया हालेलुया। நம்முடைய உண்மையோ நீதி நியாயமோ அல்ல, हमारा धर्मी जीवन या हमारा सारे धर्म की कार्य नहीं है, அவருடைய இரக்கம் தான் இன்னைக்கு நம்மள அறியாம लेकिन பாதுகாக்குது. उसका करुणा जो है हमें आज तक संभाल कर लाया है। हालेलुया. हालेलुया। பக்கத்து வீட்ல இருந்தவங்க கூட எத்தனை பேர் இன்னைக்கு வீட்ல இல்லாம இருக்கலாம். आसपास के रहने वाले भी आज कुछ लोग नहीं है, ऐसे दिन है। கூட வேலை பார்த்தவங்க கூட கொரோனால साथ में जो नौकरी कहते हैं वो भी आज कोरोना के कारण வந்து இருந்திருக்கலாம், இல்ல சோர்வு அடைந்திருக்கலாம், அழிந்து போயிருக்கலாம். या रहे होंगे या नष्ट हुए होंगे या थके गए होंगे, இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நிர்மலமா लेकिन வச்சிருக்காரு. आज तक परमेश्वर हमें नष्ट हुए बिना रखा है। அவருடைய இரக்கம், वो केवल उसकी करुणा और दया, அவருடைய இரக்கத்தாங்க. उसकी दया है। அந்த இரக்கத்தை பிடிச்சு கொடுங்க. उसके दया को करुणा को पकड़ लीजिए। மிகுந்த இரக்கத்தின்படி परमेश्वर कहता है तुम्हारे मैं बहुतायत की दया के நான் साथ நிர்மலமாக்கவில்லை, உன்னை கைவிடவும் இல்லை. मैं तुम्हें त्यागा नहीं, मैं तुम्हें नष्ट नहीं किया। அந்த இரக்கத்தை தொடர்ந்து பிடிச்சு கொடுங்க. उस करुणा को हम लगातार पकड़ कर அதே रखें। போல புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், वही लाभ गीत उसका 3रा अध्याय उसका 22वां वचन में देखते हैं, நாம் நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. हम अब तक त्यागे नहीं गए, केवल उसका दया और अनुग्रह है। அவருடைய கிருபை, उसका अनुग्रह है। அந்த கிருபையினால இன்னைக்கு நம்ம நிலைச்சு उसके अनुग्रह के कारण आज हम स्थिर இன்னைக்கு है, நம்ம அழியாம இருக்கிறோம். आज हम नष्ट हुए बिना है। ஹalleluya. हालेलुया। யோசிச்சு பாருங்க, थोड़ा सोच कर देखेंगे, இன்னைக்கு அழிந்து போக हम வேண்டியவர்கள் कभी का कभी नष्ट हो जाना चाहिए था। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு வரைக்கும் நிற்பதற்கு आज तक खड़े रहने के लिए நம்ம சரீரம் கூட நமக்கு ஒத்து போகல. हमारा शरीर भी हमारे साथ हमारा मदद नहीं புரியுதா? किया, நம்ம சரீரம் கூட நமக்கு ஒத்து போகல. हमारा शरीर भी हमारे मदद नहीं कर पाया, ஆனா இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அவருடைய கிருபை. लेकिन आज तक हमें तो केवल उसका अनुग्रह है। ஒன்று அவருடைய இரக்கம், एक उसका अनुग्रह, இரண்டாவது அவருடைய கிருபை. दूसरा उसका दया, இது ரெண்டையும் விட்டுறாதீங்க. इसको कभी ना छोड़ना। மூன்றாவது சொல்லி இருக்கிறாரு, तीसरा वो कहता है, எசேக்கியேல் 20:17 பாருங்க. एसेकिएल 20 उसका 17 वचन में எசேக்கியேல் देखते हैं। 20:17 एसेकिएल 20:17 में देखते हैं, ஆகிலும் அவர்களை அழிக்காதபடி मैं उन्हें नष्ट नहीं किया है, என் इसलिए கண் அவர்களை தப்ப விட்டது. मेरे आंखों ने उन्हें बचने को दिया, ஹalleluya. ஹalleluya. நான் அவர்களை நிர்மலமாக்கல. मैंने उन्हें त्यागा नहीं, नष्ट नहीं किया। அவர் சொல்றாரு, वो कहता है, ஆகிலும் அவர்களை அழிக்காதபடி. मैं फिर भी उन्हें नष्ट नहीं किया। அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு उसका தெரியுமா? पहला क्या हुआ जानते हैं? அங்க 15-16 வருஷம் அப்படின்னா 15-16 वचन में हम पढ़ते இங்க हैं, பாருங்க, அவருடைய இருதயம் நரகலான விக்கிரங்களை பின்பற்றி उनके हृदय ने विग्रह और उसके मूर्ति पूजन करने लगी। அவர்கள் என் நியாயங்களை வெறுத்தாங்க. उन्होंने मेरे न्याय को नफरत करने लगे, அதேபோல என் கட்டளையில நடக்காம போனாங்க. मेरे आज्ञा को पालन नहीं किए, என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குனாங்க. मेरे विश्राम के दिनों को उन्होंने तुच्छ माना, விக்கிரகத்தை வணங்கிட்டாங்க, उन्होंने मूर्ति पूजा की, கட்டளை கீழ்ப்படியல, आज्ञा पालन नहीं किया, பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டாங்க. पवित्र को उन्होंने बिगाड़ दिया, ஓய்வு நாட்களை பரிசுத்த நாளை கூட பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டாங்க. विश्राम के पवित्र दिन को भी उन्होंने बिगाड़ இத दिया। பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னாரு, इसे देखकर परमेश्वर ने कहा, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலந்தேனோட கானானுக்கு இவங்க போக மாட்டாங்க वाचा किया गया उस मद और दूध बहने वाले जगह पर उन्हें कानान नहीं पहुंचेंगे, என்று நான் ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். मैंने उन्हें आज्ञा दिया, ऐसा कहता है। ஹalleluya. हालेलुया। இது அவர் சாதாரணமான சொல்றாரு. वो एक साधारण रूप से नहीं அவர் बताया, சொல்றாரு இவங்க போக மாட்டாங்க, वो कहता है कि वो जाएंगे ही நான் नहीं, ஆணையிடுறேன் என்கிறார். मैं आज्ञा देता हूँ। ஹalleluya. हालेलुया। பாருங்க, ஒரு பிரதமரோ ஒரு குடியரசுத் தலைவரோ போட்ட ஒரு சட்டத்தை கூட மாற்ற முடியாது. एक प्राइम मिनिस्टर या प्रेसिडेंट ने लिखा हुआ न्याय को भी बदल नहीं सकते, அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, वैसे ही परमेश्वर ने कह दिया, நீங்க யாரும் உள்ள போக மாட்டீங்க. तुम कोई अंदर प्रवेश नहीं அப்படி करोगे, சொன்ன தேவன் தான் சொல்கிறார், ऐसे कहा हुआ परमेश्वर कहता है, ஆகிலும் फिर भी என் கண் அவர்களை தப்ப விட்டது. मेरी नजरों ने उन्हें बचने को दिया। ஹalleluya. हालेलुया। என் கண் அவர்களை தப்ப விட்டது, मेरी नजरों ने उन्हें बचने दिया, அதனால அவங்க நிர்மலமாக. इसलिए वो कभी त्यागे नहीं गए। ஹalleluya. हालेलुया। நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி இருக்கிறோமா? आज हमने परमेश्वर के नाम को कभी हमने तुच्छ माना था, ஓய்வு நாட்களை சரியாக ஆராதனை செய்யாமல் விட்டிருக்கிறோமா? विश्राम के दिनों में हम आराधना किए बिना रहे क्या? தெரியல, இத்தனை மாதங்கள் யாரெல்லாம் ஒழுங்கா ஆராதிச்சான்னு தெரியல, इतने महीने में कितने सारे लोग सही तरह से आराधना किए नहीं யாரெல்லாம் जानते, ஒழுங்கா ஜெபிச்சாங்க தெரியல. सही तरह से कितने लोगों ने प्रार्थना की है वो नहीं जानते, ஆனால் பண்ணி இருந்தாலும் கூட लेकिन फिर भी किया हो तो भी தன்னை உயிரோட வைத்திருக்கிறார் என்றால் परमेश्वर ने आज तक हमें जीवित रखा है, அந்த तो கண்ணுல கொஞ்சம் தப்பிச்சிட்டோம், हम அவ்வளவுதான். उसकी नजरों से थोड़ा बच गए हैं। அது அக்கினி நிறைந்த கண்கள், वो अग्नि से भरा हुआ एक आंखें है, பட்சிக்க வேண்டிய वो கண்கள்ல ऐसे निकलने वाला एक आंखें है, கொஞ்சம் அனுகிரகம் கிடைச்சிட்டு, அவ்வளவுதான். उसके भस्म करने वाला आंखों में थोड़ा ஹalleluya. अनुग्रह मिल गया। ஹalleluya. ஹalleluya. அந்த அனுகிரகம் கிடைக்கல அப்படின்னா उस अनुग्रह का नहीं मिला हो तो நீங்க உயிரோட இருந்திருக்க மாட்டோம். आज हम जीवित नहीं நம்ம रहेंगे, என்னைக்கு நிர்மலமாயிருப்போம். हम कभी का कभी नष्ट हुए होंगे। அதனால என்ன பண்ணுங்க, इसलिए क्या करना है, இரக்கத்தை பிடிச்சு கொள்ளுங்க, उसके दया को, करुणा को पकड़ लेना है, கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. उसके अनुग्रह पर हम
हमेशा निर्भर रहना है। அனுக்கிரகத்திற்காக ஜெபித்துக் கொண்டு उसके இருந்தார். अनुग्रह के लिए हर एक दिन प्रार्थना करना மோசே है। அதான் சொல்றாரு, मूसा ऐसे कहता है, அவருடைய கண்களில் எனக்கு கிருபை पिता तेरी கிடைத்தது. नजरों में मुझे दया मिलने दे। நடுவுல நீங்க எழுந்திருங்கப்பா. अब मेरे बीच में तू उठ जा पिता। ஹalleluya. हालेलुया। நம்ம நிர்மலமாகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் हम இதுதான். अब तक नष्ट नहीं हुए उसका कारण यही है। இன்னொரு காரணம் இருக்கு. और एक कारण है, என்னாம 25:11 गिनती 25 उसका 15 वचन, என்னாம 25:11 சொல்லப்பட்டிருக்கிறது. गिनती उसका 25 उसका 15 वचन कहता है, கோபத்துல நான் உங்களை எல்லாத்தையும் அழிக்காதபடிக்கு मेरे गुस्से में मैं तुम्हें नष्ट नहीं करने के लिए பினகாஸ் எனக்காக வைராக்கியம் பாராட்டி. पीनहगास ने मेरे लिए जलन जिताया। அந்த பினகாஸ் என்பவன் கர்த்தருக்காக வைராக்கியம் एक பாராட்டினான். पीनहगास ने जैसे परमेश्वर के लिए जलन दिखाया, इसलिए அழியாம இருக்கிறீங்க. आज हम नष्ट किए बिना அவங்களை है। நிர்மலமாக்கல. आज मैंने तुम्हें नष्ट नहीं किया है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, परमेश्वर का अनुग्रह है, இரக்கம் இருக்கிறது, उसकी दया है, அவருடைய கண்ணுல கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். उसकी नजरों में हम थोड़ा बच गए हैं। இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் इस இருந்திருக்கும். सब का एक कारण हुआ होगा। யார் தெரியுமா? उसका क्या कारण है? பினகாஸ் போல யாரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாங்க. पीनहगास के समान कोई परमेश्वर के सामने खड़े होकर प्रार्थना நீங்க किया है। கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதை மறந்தாலும் யாரோ ஒருவர் கர்த்தருக்கு முன்பாக நின்றுக்கிறாங்க. आप प्रार्थना करने के लिए परमेश्वर के सामने खड़े रहने भूलने पर भी कोई ना कोई तुम्हारे लिए प्रार्थना மோசே करेगा। போல யாரோ ஒருவர் கர்த்தருக்கு முன்பாக கதறி இருக்கிறாங்க. मूसा के समान किसी ने परमेश्वर के सामने करा कर रोया है। ஆரோனை போல யாரோ ஒரு தூப கலசத்தை எடுத்திருக்கிறாங்க. हारून के समान किसी ने धूप को दिखाया है परमेश्वर के लिए। எஸ்ராவை போல யாரோ ஒரு தன்னை தாழ்த்தி இருக்கிறாங்க. एस्रा के समान किसने परमेश्वर के सामने अपने आप को विनम्र किया है। மொர்தெகாயை போல யாரோ ஒரு உபவாசம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. मोर्देकाई के समय किसी ने उपवास किया है। ரூத்தை போல யாரோ ஒரு கர்த்தரை சார்ந்து இருக்காங்க. वही कोई ना रूप के समान परमेश्वर पर निर्भर रहे हैं। அப்போஸ்தலனாகிய பவுலை போல யாரோ ஒரு கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடந்திருக்காங்க. प्रेरित पौलुस के समान परमेश्वर के चरणों में कोई ना कोई तो गिरा पड़ा था। அந்த ஒருவருக்காக தான் இந்த கூட்டம் நீங்க தப்பிச்சிருக்கிறது. उस एक मनुष्य के लिए आज ये मंडली बच चुकी है। அது யாராய் கூட இருந்திருக்கலாம். वो कोई भी हो सकता है। அது ஊழியக்காரராய் இருந்திருக்கலாம். वो सेवक हो सकते हैं। விசுவாச பிள்ளைகள் யாரோ ஒருவராய் विश्वासी இருந்திருக்கலாம். में कोई एक हो இந்த सकते हैं। 9 மாதங்கள் கர்த்தருடைய பாதத்துல விழுந்து என் சபை நிக்கணும்னு அழுதிருக்கலாம். 9 महीने परमेश्वर के चरणों में गिरकर मेरे कलीसिया खड़ा रहना ऐसे என் குடும்பம் அழியக்கூடாதுன்னு கதறி இருக்கலாம். मेरे परिवार नष्ट नहीं होना ऐसे प्रार्थना எங்க किया होगा। ஊழியம் வளரணும்னு கதறி இருக்கலாம். मेरे सेवकाई बढ़ना ऐसे किसी ने करा அந்த कर होगा। பினகாசுடைய வைராக்கியத்தை பார்த்து उस पीनहगास की जलन को देखकर கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை நிர்மலமாக்குறேன். परमेश्वर कहता है मैंने तुम्हें நான் உங்களை நிர்மலமாக்கல. मैं तुम्हें नष्ट नहीं किया है। அதனால தான் தெய்வ பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के बच्चों யாரோ ஒருவருடைய ஜெபம் நம்மை பாதுகாத்து இருக்கிறது. किसी एक की प्रार्थना ने हमें अब तक संभाल कर அது लाया है। உங்களுடைய ஜெபமா இருக்கலாம், என்னுடைய ஜெபமா तो இருக்கலாம், आपका प्रार्थना हो सकता है, मेरा प्रार्थना हो सकता அல்லது है, யாரோ ஒருவருடைய ஊழியக்காரருடைய ஜெபமா या இருந்திருக்கலாம். किसी सेवक का प्रार्थना हो सकता है। இந்த கடந்த நாட்கள்ல பாருங்க, इस पिछले दिनों में देखिए எத்தனை ஊழியர்கள் உபவாசம் கிடந்து அழுது இருக்காங்க. इतने सारे सेवकों ने उपवास के साथ रोते हुए प्रार्थना किया। ஹalleluya. हालेलुया। மணிக்கணக்காக நாள் கணக்காக கதறி இருக்கிறாங்க. घंटों भर महीनों दिनों भर उन्होंने प्रार्थना किया है। 40 நாட்கள் 50 நாட்கள் 100 நாட்கள் இந்த உபவாசம். 40 दिन 50 दिन 100 दिन उपवास किया है। அந்த ஜெபம் இல்லை என்றால் இன்னைக்கு நீங்களும் நானும் நிர்மலமாகி वो இருப்போம். प्रार्थना नहीं है तो आप और मैं कभी का कभी नष्ट हुए होंगे। யாருடைய ஜெபத்தை அசட்டை பண்ணாதீங்க. किसी की भी प्रार्थना को तुच्छ मत मानिए। யாருடைய ஜெபத்தை அர்ப்பணிப்பு அசட்டை பண்ணாதீங்க. किसी के परमेश्वर के समर्पण के लिए तुच्छ मत मानना। அந்த ஜெபம் தான் நீங்க நிர்மலமாக்காமல் நம்மை वही பாதுகாக்கும். प्रार्थना ने आज हमें नष्ट हुए बिना संभाल कर लाया है। நான்கிட்ட தான் சொல்லணும். यही परमेश्वर से हमें कहना है। நாங்களும் ஜெபிப்போம். हम भी प्रार्थना करेंगे पिता। நாங்களும் தொடர்ந்து हम ஜெபிப்போம். भी लगातार प्रार्थना करेंगे। ஹalleluya. हालेलुया। அல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. एक चीज को हमें समझ लेना है, இதுவரைக்கும் நிர்மலமாக்கல் காத்த தெய்வம் अब तक हमें नष्ट हुए बिना संभाल कर लाया हुआ परमेश्वर மேலும் நம்மளை நிர்மலமாக்காமல் இருக்க வேண்டும் आगे என்றால் भी हमें संभाल कर रखना है। तो இன்னைக்கு அவர் முன்பாக நிற்கிற பினகாஸ்கள் தேவை. आज उसके सामने खड़े रहने वाला पीनहगास की जरूरत है। மோசேக்கள் தேவை. मूसों की ஆரோன்கள் जरूरत है। தேவை. आरोनों की जरूरत है। பவுல் அப்போஸ்தலர் தேவை. प्रेरित पौलुसों की जरूरत है। பேதுருக்கள் தேவை. कई सारे पत्रुसों की जरूरत है। யோவான்கள் தேவை. कई सारे யோவானों की जरूरत தேவராக்கள் है। தேவை. देवराक्கள் चाहिए। ரூத் தேவை. रूत चाहिए। இந்த தேவை நீங்கள் நான் தான் பூர்த்தி செய்யணும். ये सारी जरूरतों को आप और मैं पूरा कर सकते हैं। தேசம் அழியக்கூடாது. ये लोग नहीं नष्ट होना இந்த है। தேசம் அழியக்கூடாது. हमारा देश नहीं नष्ट होना இந்த है। தேசத்துல இன்னும் கொரோனா முடியல. हमारे देश में अब तक कोरोना समाप्त नहीं हुआ ஆனா है। ஜனங்கள் அழியாதபடிக்கு காப்பதற்கு நம்ம தான் இருக்கணும். लेकिन लोग नष्ट हुए बिना बचने के लिए हमें खड़ा रहना நம்ம है। இன்னும் அப்படினா अगर हम खड़े रहेंगे तो இரக்கம் கிடைக்கும். परमेश्वर से दया मिलेगा, கிருபை கிடைக்கும். अनुग्रह मिलेगा। அந்த கண்கள்ல கொஞ்சம் தப்புதல் கிடைக்கும். उसके आंखों से थोड़ा हम बच सकते हैं। கண்ணி தெரித்தது பிழைத்துக்கொள். हम थोड़ा सा कष्ट के बीच में हम थोड़ा सा बच அந்த गए। கண்ணி தெரிக்கணும் இன்னைக்கு அவ்வளவுதான். हमारे बीच में एक बड़ा एक जाल था, लेकिन उससे हम बच गए हैं। அப்பா நீங்க மாறலப்பா. हम परमेश्वर तो कभी ना बदला। நாங்க உம்மை மறந்தாலும் கூட நீங்க எங்களை மறக்கலப்பா. हम बदलने पर भी कभी तू हमें बदलना நாங்க नहीं ஜெபிக்காம छोड़ा। இருந்தாலும் கூட நீங்க எங்களை விட்டு விலகலப்பா. हम प्रार्थना नहीं किए थे फिर भी तूने हमें कभी नहीं त्यागा। நாங்க ஏமாற்றினாலும் கூட हमने कई बार धोखा दिया, உம்முடைய கிருபை இரக்கம் எங்களோடு கூட இருந்தது. लेकिन तेरा दया और करुणा हमारे साथ
रहा நாங்க இன்னும் உங்க பாதத்துல காத்து கிடக்கணும். और भी हम तेरे समूह में तेरे चरणों में हम எனக்கு அப்படி ஒப்பு इंतजार கொடுக்கிறவர்கள் करेंगे। தான் நீ காண்றது தேவை. ऐसे सौंपने वाले आज परमेश्वर को जरूरत है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அவர் மாறாதவருங்க. वो कभी ना बदलने वाला है, அவர் மாற மாட்டார். वो कभी ना बदलेगा, நம்ம மாறிடுறோம். लेकिन हम बदल जाते हैं। இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். लेकिन आज हम परमेश्वर को सौंपने वाले हैं। நம்மளும் உங்க முன்னாடி உண்மையா இருக்கணும்பா. पिता हम भी तेरे समूह में सच्चाई के साथ रहना ஆண்டவருடைய है। கிருபைக்காய் கதறணும்பா. हम भी तेरे अनुग्रह के लिए करा कर रोना உடைய है, இரக்கத்திற்காய் கெஞ்சணும் तेरी தகப்பனே. दया के लिए हम तेरे समूह में रोना है। என்னை போல எத்தனை பேர் என்ன காப்பாற்றப்படணும். हमारे समान कई सारे लोग ऐसे बचना है पिता। இன்றைக்கு आज भी 40,000 பேர் இந்தியாவுல கொரோனால பாதிக்கப்பட்டாங்க. 40,000 लोग जो है कोरोना से पीड़ित है ஒவ்வொரு நாளும். हर एक दिन। ஹalleluya हालेलुया। அவங்க எல்லாம் விடுவிக்கப்படணும்ல. वो सारे लोग छुटकारा पाना है, நம்ம தான் இருக்கணும். हमें खड़े रहना है। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு யாரோ ஒரு நின்றுட்டாங்க. அதனால இன்னைக்கு ஆலயம் திறக்கப்பட்டிருக்கு. आज कोई एक ऐसे खड़े थे, इसके लिए कलीसिया सब खुले என்ன हैं। சொன்னாது யாராய் கூட वो இருந்திருக்கலாம். कोई भी हो सकता है, यही मैंने நம்முடைய बताया। ஊழியர்களா இருந்திருக்கலாம். हमारे सेवक हो सकते हैं, சிலவங்க நம்முடைய ஜெபமாய் கூட कुछ இருந்திருக்கலாம். समय हमारा प्रार्थना भी हो सकता है। எல்லாருக்கும் உதவி இருக்கிறது. अब सब लोग के लिए उसने मदद के रूप में रहा। தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். हम लगातार प्रार्थना करेंगे। அப்ப அவங்க நாங்க நிர்மலமாகாமல் இருக்கணும். पिता हम कभी नष्ट हुए बिना रहना है। முதலாவது கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறதுனால पहला परमेश्वर कभी ना बदलने वाला था, इसलिए நிர்மலமாகாமல் இருக்கணும். अब तक हम नष्ट हुए बिना है। ஹalleluya हालेलुया। அதனால அந்த கிருபை இரக்கத்தை சார்ந்து. इसके लिए हम दया को अनुग्रह पे निर्भर रहेंगे। இரண்டாவது दूसरा, அவர் மாறாதவராய் இருக்கிறதுனால என்ன? वो कभी ना बदलने वाला था, इसलिए क्या होगा? சங்கீதம் 102 அதிகாரம் भजन संहिता 102 27 28 उसका 27 और 28वां वचन में देखते हैं, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். आप तो कभी ना बदलने वाले உமது थे, ஆண்டுகள் முடிவதில்லை. आपके साल कभी ना समाप्त होता है, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். आपके गुलाम के बच्चे जो है हमेशा तेरे सामने बांट जाएंगे, அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். उसके संतान तेरे सामने हमेशा स्थिर रहेंगे। சொல்லுகிறார் நீங்க மாறாதவங்க. वो कहता तुम कभी ना बदलने वाले உமது हो, ஆண்டுகள் முடியவே முடியாது. आपके साल कभी ना समाप्त होते, அதனால इसलिए உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். आपके गुलाम के बच्चे आपके ऊपर निर्भर रहेंगे, அவருடைய சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். उसके संतान तेरे सामने स्थिर रहेंगे। அப்போ நம்ம நிலைத்திருக்கணும் அப்படினா अगर हम उसके सामने स्थिर रहना है तो அவர் மாறாதவராய் वो இருப்பார். कभी ना बदलने वाला है। அந்த அதிகாரத்தின் उस अध्याय के ஸ்தோத்திரம் 25 26 பார்க்கும் பொழுது 25 और 26 वचन में देखते हैं, ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினார். शुरुआत में परमेश्वर ने पृथ्वी को स्थिर किया, வானங்கள் நம்முடைய கரத்தின் கீழே இருக்கிறது. आकाश आपके हाथों की सृष्टि है। அதை புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்திட்டார். शुरुआत में परमेश्वर पृथ्वी को स्थिर किया, ஆதினா அப்ப நம்மள உண்டாக்க முன்னாடியே तब आदि शुरुआत कहे तो हम மனுஷனை படைப்பதற்கு முன்பாக வானத்தை ஆண்டவர் படைச்சார். मनुष्य को बनाने से पहले पृथ्वी और आकाश को परमेश्वर ने बना दिया। ஆனா அந்த வானம் பூமி கூட लेकिन वो आकाश और पृथ्वी 26 வசனம் சொல்கிறது 26वां वचन कहता है அவைகள் அழிந்து போ. वो भी नष्ट हो जाएंगे। ஹalleluya हालेलुया। அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பாழாய் போகும். वो सारे वस्त्र के समान नष्ट हो जाएंगे, ஒரு சால்வையை போல மாற்றிடுவார். एक चादर के समान बदल देगा। நமக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட हमारे पहले बनाए गए அந்த வானம் பூமி இது எல்லாமே அழிந்து वो போயிடும். आकाश और पृथ्वी सारे नष्ट हो जाएंगे, அதெல்லாம் நிக்காது. वो सब कभी नहीं रुकेंगे। ஆனாலும் लेकिन फिर भी நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். आप और मैं परमेश्वर के सामने खड़े रहेंगे। ஹalleluya हालेलुया। நம்ம நின்று நிற்கிறோம். हम खड़े रहेंगे, நம்ம நிலைத்திருக்கிறோம். हम स्थिर रहेंगे, நம்முடைய சந்ததி நிலைத்திருக்கிறது. हमारे संतान स्थिर रहेंगे। காரணம் என்ன? उसका कारण क्या है? அவர் மாறாதவர். क्योंकि वो कभी न बदलने वाला है। हालेलुया। हालेलुया। வானத்துக்கும் பூமிக்கும் தன்னுடைய கேரக்டர் மாத்திட்டார். आकाश को और पृथ्वी को उसने उस स्वभाव को बदल दिया, படைச்ச வானத்தை பூமி அழிச்சிட்டார். जिसका सृष्टि किया उसे भी नाश कर दिया। ஆனா பூமியை படைச்ச மனிதனுக்கு लेकिन पृथ्वी को बनाने தன்னுடைய குணங்களை மாத்தாம இருக்கிறார். मनुष्य को परमेश्वर ने कभी न बदला। இன்னும் அந்த மனிதனுக்கு இரக்கத்தை கொடுத்துக்கிட்டே अब இருக்கார். तक उस मनुष्य के लिए दया दिखाते आया அதனால है, தான் நீங்க நம்ம நிலைச்சு இருக்கிறோம். इसलिए आज हम स्थिर खड़े हैं। அங்க சொல்ல இருக்கிறது वहां पर कहा गया है, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார். आप पे गुलाम के बच्चे आपके ऊपर निर्भर रहेंगे। தாபரித்திருப்பாங்க என்ன தெரியுமா? और उसके आप पर निर्भर रहेंगे, அவங்க मतलब கண்டினியூவா தேவ சமூகத்துல वो இருப்பாங்க. लगातार परमेश्वर के समूह में रहेंगे। ஹalleluya हालेलुया। கண்டினியூவா தேவ சமூகத்துல वो இருப்பாங்க. लगातार परमेश्वर के समूह में रहेंगे। ஹalleluya हालेलुया। நீங்க ஆண்டவர் அப்படிதான் வருகிற சந்ததியை மாற்றும். परमेश्वर आने वाला संतान को ऐसे ही बदलना है। நடக்குமா? சந்தேகம் வேண்டாம், நடக்கும். होगा क्या? ऐसे संदेह नहीं होगा। நானே ஒழுங்கா தேவ சமூகத்துல ஜெபிக்க मैं முடியும். ही सही तरीके से परमेश्वर के समय प्रार्थना नहीं என் करता, பிள்ளைங்க ஜெபிக்க போகுது. मेरे बच्चे काम करेंगे, ஆனா விசுவாசத்தோட लेकिन ஜெபிக்க. विश्वास के साथ प्रार्थना करेंगे। என்னுடைய சந்ததி தேவ சமூகத்துல தாபரித்திருக்க मेरे வேண்டும். संतान परमेश्वर के समूह में लगातार परमेश्वर में தேவ निर्भर रहेंगे। சமூகத்துல நிலைத்திருக்க வேண்டும்.
வேண்டும். परमेश्वर के समूह में स्थिर அதான் रहेंगे। சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए कहा गया है அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். उसके संतान तेरे समूह में स्थिर रहेंगे। ஹalleluya. हालेलुया। இந்த அடியார்ங்கத ये गुलाम कहने पर இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா சர்வன்ட் இருக்கும். हम इंग्लिश में सर्वेंट कर देखते हैं, வேலைக்காரன் இருக்கும். नौकर कर गया நீங்க है। கர்த்தருக்கு வேலை செய்யுங்க, உங்க சந்ததி கர்த்தருக்கு முன்பாக हम இருக்கும். परमेश्वर के लिए सेवा करेंगे, हम परमेश्वर के सामने अपने संतान स्थिर रहेगी। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு முன்பாக வேலை செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. परमेश्वर के लिए सेवा कीजिए, படைத்த ஊழியத்தை செய்யுங்க. जो सेवा मिलेगी वो உங்க करेंगे। சந்ததி உங்களை விட அதிகமா ஜெபிக்க ஆரம்பிக்கும். आपकी संतान आपसे बढ़कर प्रार्थना करेगी, உங்களை விட அதிகமா வைராக்கியமா இருக்கும். आपसे बढ़कर जलन दिखाएगी, உங்களை விட அதிகமா பரிசுத்தமா இருக்கும். आपसे बढ़कर पवित्रता में உங்க रहेगी। சந்ததி கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருக்கிறது உங்கள் கண்கள் பார்க்கும். आपके संतान परमेश्वर के सामने स्थिर रहेगा, वो आपके नजरें देखेंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா என் கர்த்தர் மாறாதவரா क्योंकि இருக்கிறார். हमारा परमेश्वर कभी ना बदलने वाला है। ஹalleluya. हालेलुया। வானம் பூமி ஒளிந்து போகலாம். आकाश और पृथ्वी नष्ट हो सकते அவருடைய हैं, வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. परमेश्वर का वचन कभी ना नष्ट அவருடைய होता है। வசனம் சொல்லி उसका இருக்கிறது. वचन कहता है வானத்தை கூட நான் அழிப்பேன். मैं आकाश को भी नष्ट करूं, உன்னுடைய சந்ததியை நான் நிலைக்க பண்ணுவேன். लेकिन मैं तुम्हारे संतानों को मैं स्थिर खड़ा करूंगा। ஹalleluya. हालेलुया। அந்த சந்ததி நிலைத்து நிற்க आज வேண்டும். वो संतान जो स्थिर रहना है। ஹalleluya. हालेलुया। பாருங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. दूसरा सामुएल 7 उसका 16 वचन 2 देखते हैं। சாமுவேல் 7:16ல दूसरा सामुएल 7 उसका ஒரு 16 वचन நாத்தான் வேலை கொண்டு தாவீதும் கர்த்தர் சொல்லுகிறார். एक नातानवेल को लेकर दाऊद कहता है, அங்க சொல்லுகிறாரு, वहां पर कहा गया है ஸ்தோத்திரிக்கிறோம் 7:16 உன் வீடும் உன் ராஜ்யமும் आपका घर और तेरा राज्य என்னென்னைக்கு எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும். हमेशा के लिए मेरे सामने स्थिर रहेगा, உன் ராஜாசனம் என்னென்னைக்கு நிலை तेरा பெற்றிருக்கும். राज्यभार हमेशा स्थिर रहेगा। சொல்றாரு உன் வீடு, तेरा घर, உன்னுடைய ராஜ்யம், तेरा राज्य, உன் ராஜாசனம் तेरा राज्यभार, இது எல்லாமே நிலைத்திருக்கும். ये सारे स्थिर रहेंगे। ஏ நாத்தான் வேலை கொண்டு इसी नातानवेल को लेकर நாளாகமத்துல எழுதுறாரு. पहला इतिहास में இந்த लिखता है, வந்து ஆவியானவர் எப்படி எழுதுறாரு தெரியுமா? पवित्र यहाँ पर कैसे लिखता है சம்பவம் देखिए। ஏதோ ஒன்றுதான். संभव एक ही है। ஒரே சம்பவம் தான். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்துல पहला इतिहास 17वां अध्याय में 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसका 14वां वचन में हम देखते हैं, ஸ்தோத்திரிக்கிறோம் 1 நாளாகமம் 17 14 யாராவது எடுத்து पहला வாசிங்க. इतिहास 17वां अध्याय का 14 वचन किसी कोई पढ़ सकता है। அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்னுடைய நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. எங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? यहाँ भी क्या कहता है, என் ஆலயத்துல मेरे भवन में, என் ராஜ்யத்துல मेरे राज्य में நான் என்னைக்கு நிலைக்க பண்ணுவேன். मैं हमेशा स्थिर रखूंगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இங்க பாருங்க, அங்க சொல்றாரு वहां पे कहा गया है உன் வீடு, तेरा घर, உன் ராஜ்யம், तेरा राज्य, இதெல்லாம் நினைச்சிருக்கும். ये सब सोचेंगे, ஆனா இங்க ஆவியான வேற மாதிரி लेकिन எழுதுறாரு. यहाँ पे पवित्र आत्मा बिना रीति से बताता है என் ஆலயம். मेरा भवन। அப்ப என்ன தெரியுமா? इसका मतलब क्या जानते हैं? 9 மாதங்கள் நம்முடைய வீடெல்லாம் ஆலயமா தான் இருந்துச்சு. ये 9 महीने हमारे सारे घर जो एक भवन के रूप में था। சண்டே ஆராதனை வீட்ல தான் நடந்துச்சு. संडे का आराधना हमारे घर पे हुआ। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய வீடு தேவனுடைய ஆலயமா இருந்தால் அது என்றைக்கு நிலைத்திருக்கும். आपका घर परमेश्वर का भवन हो तो हमेशा वो स्थिर रहेगा। ஹalleluya. हालेलुया। ஆலயம் திறந்தாச்சு, ஆராதனை வீட்ல விட்டுற கூடாது. आराधना शुरू हो गया, कलीसिया खुल गया, लेकिन आराधना घर पे नहीं बंद होना। வீட்ல ஜெபத்தை விட்டுற கூடாது. हम घर में प्रार्थना को नहीं रोकना வீட்ல है, துதிக்கிறத விட்டுற கூடாது. घर पे स्तुति करना उससे नहीं உங்களுடைய रोकना है। வீடு தேவனுடைய ஆலயமா இருக்கும் आपका என்றால் घर परमेश्वर का भवन है तो அது கர்த்தருக்கு முன்பாக वो நிலைத்திருக்கும். परमेश्वर के सामने स्थिर रहेगा। ஹalleluya. हालेलुया। அடுத்து அங்க சொல்றது अगला वहां पर कहा गया உன்னுடைய ராஜ்யம் तेरा राज्य என்னுடைய ராஜ்யமாய் மாறும். मेरा राज्य बनेगा। हालेलुया। हालेलुया। இதுவரைக்கும் உங்க வீட்ல உங்க அதிகாரம். अब तक तेरे घर में तेरा अधिकार நான் चला, நினைச்சதுதான் நடக்கும். मैंने जो सोचा वही होगा, நான் என்ன சொல்றேன் அதான் मैं செய்யணும். जो सोचता वही होगा, இன்னையில இருந்து கொஞ்சம் மாத்துங்க. लेकिन आज से थोड़ा बदल देंगे। இன்னையில இருந்து அது ஆல்ரெடி ஆர்டர் மாத்திட்டாரு. परमेश्वर ने पहले उसे बदल दिया है। 8 மாதத்துல நீங்க நினைச்ச என்னைக்கா உங்க வீட்ல நடந்துச்சா? 8 महीने में जो आपने सोचा आपके घर में कुछ हुआ क्या? ஹalleluya. हालेलुया। பிப்ரவரி மார்ச் மாசம் யாரெல்லாம் என்னென்ன பிளான் பண்ணிருப்பீங்க? फरवरी मार्च महीने में कितने सालों ने कितने प्लानिंग किया என் होगा? பிள்ளையோட பர்த்டே எப்படி கொண்டாடணும்? हमारे बच्चों का बर्थडे कैसे मनाना है, என்னுடைய ஆனிவர்சரி இப்படி मेरी கொண்டாடணும்? एनिवर्सरी कैसे मनाना है, எவ்வளவு திட்டம் பண்ணோம்ல. हमने कितने सारी योजना बनाए होंगे। ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தி போட்டார். ये परमेश्वर सब बदल दिया। என்ன தெரியுமா? क्या जानते हैं, நம்முடைய ராஜ்யத்தில் அவருடைய ராஜ்யம் வருகிறது. हमारे राज्य में उसका राज्य आता है, என்னுடைய திட்டத்தில் அவருடைய திட்டம் मेरी வருகிறது. योजना में उसका योजना आता என்னுடைய है, சித்தம் அல்ல அவருடைய சித்தம் मेरी வருகிறது. चाहत नहीं उसकी चाहत होती है। இப்படி நம்முடைய வீடு குடும்பம் மாறிட்ட அப்படின்னா ऐसा हमारा घर परिवार सब बदल गया था, அங்க நிலைத்திருப்போம். वहां पर एक स्थिरता रहेगी, அப்பொழுது குடும்பம் நிலைச்சிருக்கும். वहां में परिवार स्थिर அப்படி रहेगा। குடும்பங்களை அப்படி ஒப்பு கொடுக்கணும். हमारे परिवार को ऐसे हमें सौंपना है। நான் கணவனுங்கிறதுனால என் குடும்பத்துல அதிகாரம் मैं பெறக்கூடாது. पति हूं तो मैं अधिकार चलाऊंगा, ऐसे नहीं। நான் மனைவிங்கிறதுனால எல்லாத்தையும் எரிச்சலா இருக்க கூடாது. मैं पत्नी हूं इसलिए सब पर जलन दिखाऊंगी, ऐसे நான் नहीं। தாய் தகப்பனா இருப்பதனால என் பிள்ளைகள் மீது அதிகாரம் செய்யக்கூடாது. मैं माता पिता हूं इसलिए बच्चों पर अधिकार दिखाऊंगा, ऐसे நான் नहीं। படிச்சிருக்கிறதுனால எங்க பெற்றோரை வந்து இழிவாய் मैं நடத்தக்கூடாது. बड़ा हूं इसलिए मैं माता पिता को आगे पालन नहीं करूंगा, ऐसे என்னுடைய नहीं। எந்த திட்டமும்
திட்டமும் அல்ல, मेरा कोई भी योजना नहीं, தேவ திட்டம் என்னிலும் என் குடும்பத்திலும் நடக்கும். केवल परमेश्वर की योजना मेरे अंदर मेरे परिवार में அவர் होनी है। என்ன நினைச்சிருக்கிறார், என்ன பிளான் பண்ணியிருக்கார், அது அப்படியே நடக்கட்டும். जो उसने सोचा है, जो उसने योजना बनाया है, वो पूरा होने दो। அப்படி ஒப்பு கொடுங்க. ऐसे हम सौंपेंगे, அந்த குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருக்கும். वो परिवार परमेश्वर के सामने स्थिर रहेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இவ்வளவு நாள் அப்படிதான் நடந்துச்சுல, एक दिन तो ऐसे ही हुआ ना, தொடர்ந்து அப்படியே ஒப்பு கொடுங்க. लगातार ऐसे हम सौंपेंगे। சம்பளம் வராத நேரத்துல ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்தோம்ல, जब तनखा नहीं आती, परमेश्वर के सामने बाट जोए थे। சம்பளம் பூரணமாய் வந்தாலும் ரெட்டிப்பாய் வந்தாலும் 100 மடங்கு பெருகினாலும் तनखा हमारे पूरी तरह से आए, दुगना होने दे, कुछ भी होने दे, लेकिन परमेश्वर के सामने ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே கிடக்கணும். हम परमेश्वर के सामने पहले जैसे था वैसे இந்த स्थिर பணம் रहेंगे। வந்ததுனால நான் மாறக்கூடாது, ये पैसा आया इसलिए हम बदलना नहीं இந்த है, வேலை கிடைச்சதுனால நான் ये மாறக்கூடாதுப்பா. नौकरी मिला इसलिए हम बदलना नहीं है। என் கர்த்தரை சார்ந்து வாழணும். हम परमेश्वर पर निर्भर होकर जीवन बिताना है। ஹalleluya. हालेलुया। தாவீது அதான் சொல்றான், दाऊद इसलिए कहता है, என்னுடைய வீடு கர்த்தரால் திட்டம் பண்ணப்பட்ட வீடா मेरा இருக்கணும். घर परमेश्वर से योजना किया हुआ घर के रूप में है। அவர் என்ன திட்டம் பண்றாரோ அப்படி இருக்கணும் என் வீடு. जो उसने योजना बनाया उसके अनुसार मेरा परिवार कर அந்த रहे हैं। அலங்கத்துக்குள்ள தான் சமாதானம் இருக்கும், उस भवन के अंदर परमेश्वर का அந்த समाधान रहेगा। அலங்கத்துக்குள்ள தான் சந்தோஷம் இருக்கும். उस शहर बना के अंदर परमेश्वर का समाधान இன்னைக்கு खुशी நம்ம रहेगी। குடும்பத்துல நிலைத்திருக்கணும். அப்படினா अगर हमारे परिवार में वो स्थिर रहना है, ஆண்டவருக்கு அப்படி ஒப்பு हम கொடுக்கணும். परमेश्वर के सामने ऐसे ही सौंपेंगे। என் இஷ்டம் அல்லப்பா, உங்க இஷ்டம் நடக்கட்டும். मेरी चाहत नहीं, केवल तेरी चाहत होने दे உங்க पिता। திட்டம் எல்லாம் நடக்கட்டும் தகப்பனே. मेरा सारा योजना पूरा होने दे நம்ம पिता। நிலைத்திருக்க முடியும். हम स्थिर रह அதுக்கு सकते என்ன हैं। தெரியுமா, उसके लिए क्या करना என்னுடைய चाहिए? வீடு தேவனுடைய ஆலயமாய் மாறணும். मेरा घर परमेश्वर का भवन बनना है, என்னுடைய ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யமாய் मेरा மாறணும். राज्य परमेश्वर का राज्य बनना है। அப்படி இருந்தால் ऐसे हो तो நம்முடைய ராஜாசனம் சிங்காசனம் நிலைத்திருக்கும். हमारा राज्य बात सिंहासन हमेशा स्थिर கர்த்தர் रहेगा। உயர்ந்த இடத்துல வைப்பார். परमेश्वर ऊंचे जगह पर அவர் रखेगा। சிறியனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைப்பார். वो कंगालों को धूल से और परमेश्वर पूरे गरीबों को उछल कर ऊपर रखता है। ஹalleluya. हालेलुया। எதெல்லாம் இந்த மாசத்துல இழந்தீங்களோ அதெல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். जो कुछ भी तुमने खोया वो सारी चीजों का परमेश्वर इस महीने में लौटाएगा। எதெல்லாம் நீங்க செய்யாம விட்டீங்களோ அதெல்லாம் செய்ய வைப்பார் जो கர்த்தர். तुमने सब किए बिना रखा था, परमेश्वर सब करने को எந்த लगाएगा। விருப்பங்கள்லாம் நடக்காம இருந்ததோ அதெல்லாம் மறுபடியும் நடக்கும். जो सब चाहत पूरा नहीं हुआ वो सब पूरा होगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய வீடாய் உங்க கர்த்தருடைய ஆலயமா உங்க வீடு क्योंकि மாறணும். तुम्हारा परमेश्वर का भवन बनना है। சங்கீதம் 23:6 பாருங்க, भजन संहिता 23:26 में देखते हैं, கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். परमेश्वर घर में हमेशा मैं स्थिर रहूंगा। ஹalleluya. हालेलुया। என் வீட்டுல நிலைச்சிருக்க மாட்டேன். मेरे घर पे नहीं। தாவீது வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? दाऊद का घर कैसा घर था? நல்ல தேவதாரு மரங்களால செய்யப்பட்ட வீடு. अच्छे देवदारों के पेड़ से बना हुआ घर था। ஹalleluya. हालेलुया। அதனால அவரு எப்பா இருக்கையிலே நல்ல மரத்தால என் வீடு கட்டப்பட்டிருக்கிறது. इसलिए सबसे अच्छे लकड़ी से मैंने अपने घर बनाया, ऐसे नहीं बोला। எந்த ராஜ்யத்திலும் இல்லாத அரண்மனை நான் கட்டி இருக்கிறேன். किसी भी राज्य में नहीं रहा वैसे राज्यवाल को मैंने बनाया, ऐसे नहीं कहा। சொல்லல. वैसे उसने नहीं என்ன कहा। சொன்னார் தெரியுமா? उसने क्या कहा? கர்த்தருடைய வீட்ல நான் நிலைச்சிருப்பேன். परमेश्वर के घर पे मैं स्थिर रहूंगा। हालेलुया। 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 உங்க வீட்ல கர்த்தர் நிலைத்திருந்தா நீங்க கர்த்தருடைய வீட்ல நிலைச்சிருப்பீங்க. आपके घर में परमेश्वर स्थिर रहेगा तो आप परमेश्वर के घर में स्थिर रहेंगे। வீட்ல ஆண்டவரை வைக்கலனா ஆலயத்துக்கு நீங்க வர மாட்டீங்க. घर में अगर परमेश्वर को नहीं रखा तो आप भवन में नहीं आ அது நல்லா सकते। புரிந்து கொள்ளணும். उसे अच्छी ஹalleluya. तरह समझ लेना। வீடு கர்த்தருடைய வீடு ஆலயமா இருந்தா घर अगर परमेश्वर का भवन हो இந்த तो ஆலயம் கர்த்தருடைய வீடா உங்களுக்கு தெரியும். ये घर परमेश्वर का भवन आपको அதுல தான் நிலைச்சிருக்கணும். उसमें हम स्थिर रहना। அதே போல சங்கீதம் 37:27 பார்க்கும் பொழுது भाई संगीता 37 उसका 27 27 में हम देखते हैं, தீமை விட்டு விலகி நன்மை செய்யுங்க அப்பொழுது நிலைத்திருப்பீங்க. बुराई से हटकर भलाई करो तब तुम्हारे लिए। தீமை விட்டு விலகிருங்க நிலைச்சிருப்பீங்க. बुराई से दूर हटकर रहिए। ஹalleluya. हालेलुया। யாருக்கு தீமை செய்ய दूसरों நினைக்காதீங்க. के लिए बुराई मत करना। சரியா? யாருக்கு தீமை செய்யாதீங்க. दूसरों के लिए बुराई मत தீமை सोचना। செய்தவர்களுக்கும் நன்மை செய்யப்படுங்க. जो बुराई करते हैं उन्हीं के लिए भी भलाई करने से யாருக்கும் விரோதமா எதுவும் பண்ணாதீங்க. किसी के विरुद्ध कुछ नहीं बोलना है। இந்த மாதங்கள்ல நம்ம अनेक காரியங்களை கற்று இருக்கோம். इन महीने में हमने कई सारी बातों को सीखा है। உயர்ந்தவன் தாழ்த்தப்பட்டிருக்கிறான், தாழ்த்தவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான். ऊंचा जो था वो नीचा किया गया और नीचा जो था उसे ऊंचा किया है। ஹalleluya. हालेलुया। நல்ல பணம் இருந்தவங்க கூட உயிரை காப்பாத்த முடியல. अच्छा पैसे जिसके पास है उसने भी अपने जीवन बचा नहीं सका। புகழ் இருந்தவங்க கூட உயிரை காப்பாத்த முடியல. अच्छा नाम चिन्ह रहने वाले भी अपने आप को बचा அதனால नहीं என்ன पाए। தெரியுமா? क्या जानते हैं? தீமை செய்து யாரையாவது ஏமாற்றி யார காலையாவது பிடிச்சு கீழே இழுத்து போட்டு போயிரு நினைக்காதீங்க. बुराई करके किसी को धोखा देकर किसी का पैर खींचकर अगर ऊंचाई में आना सोचते हो तो நன்மை செய்து கொண்டே இருக்க நிலைத்திருக்கலாம். उसे छोड़कर भलाई करते रहो। தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே தீமை செய்யவே கூடாது. परमेश्वर के लोग कभी ना बुराई सोचना है, யாருக்கு விரோதமா செய்யாதீங்க. किसी के विरुद्ध नहीं करना है। ஹalleluya. हालेलुया। சத்துருக்களை சிநேகிங்க. शत्रुओं से भी आप அடுத்து சங்கீதம் 125:1 பாருங்க. भाई संगीता 125 उसका கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைத்திருப்பார். जो कोई परमेश्वर पर भरोसा रखते हैं वो हमेशा स्थिर रहते हैं। கர்த்தரை மட்டும் நம்புங்க. हम परमेश्वर पे भरोसा வேற रखते எதையும் हैं நம்பாதீங்க. और किसी पे नहीं। ஹalleluya. हालेलुया। ஆசையில் விசுவாசமுள்ள நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். जिसमें श्वास के साथ रहने वाले पे भरोसा करने से परमेश्वर भरोसा करना
மனுஷனையும் நம்ப வேண்டாம், मनुष्य पे मत भरोसा நம்மகிட்ட करो, இருக்கிற பெயர் புகழ் பணத்தையும் நம்ப வேண்டாம். हमारे पास रहने वाले पैसा या पद किसी पर मत भरोसा கர்த்தரை करो, நம்புங்க, நீங்க நிலைத்திருக்கலாம். आप परमेश्वर पे भरोसा करो, आप स्थिर रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல उसी तरह யோவான் 6:56 சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 6 उसका 56 में कहा गया, என் மாம்சத்தை புசித்து मेरे शरीर को என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னில் जो நிலைத்திருக்கிறார்கள். कोई मेरे रक्त को पीते हैं वो मेरे अंदर स्थिर रहते அது हैं। என்ன தெரியுமா? उसका मतलब क्या है? கர்த்தருடைய மாம்சம், கர்த்தருடைய ரத்தம் परमेश्वर शरीर, परमेश्वर का लहू, புதிய உடன்படிக்கையானது. एक नया वाचा के அந்த समान, உடன்படிக்கையில் நிலைத்திருக்கணும். उस वाचा में हमें स्थिर रहना அந்த है, உடன்படிக்கையில் उस நிலைத்திருக்கணும். वाचा में हमें स्थिर रहना है। ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானத்தை जो எடுக்கணும். बपतिस्मा नहीं लिए वो बपतिस्मा लेना है। கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணாமல் அதை எடுக்கணும். प्रभु भोजन को हमें तुच्छ ना माने बिना उसे அதோடு இணைந்திருங்க. उसके साथ जुड़े रहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்காண்டி அந்த பந்தி இருக்கிற நாள் மாத்திரம் அல்ல, इसलिए वो रहने वाले उस दिन में केवल आना है, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய உடன்படிக்கையில் நிலைத்திருக்கணும். हर एक दिन परमेश्वर के वाचा में हम उसके साथ जुड़े रहना அந்த है। ரத்தத்தையும் அந்த उसके लहू को, சரீரத்தையும் ஒவ்வொரு நாள் நினைச்சு பாருங்க. उसके शरीर को हर एक दिन हमें सोच कर देखना है। பவுல் அப்போஸ்தலன் இப்படியே சொல்கிறார், प्रेरित पौलुस ऐसा कहते हैं, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். मैं मसीह के साथ में सूली पर मारा गया हूं, இனி வாழ்வது நான் அல்ல, मैं आज जीना मैं नहीं हूं, அவரே இனி வாழ்ந்து केवल கொண்டிருக்கிறார். वही मेरे अंदर जीता है। ஹல்லேலூயா. हालेलुया। நான் கிறிஸ்துவ பிரசங்கிக்க வரும் பொழுது मैं मसीह को जो प्रचार करने आया, வேற எதையும் எனக்கு தெரியாது, मेरे लिए और कुछ भी नहीं जानता ஒண்ணே था, ஒண்ணுதான் தெரியும், केवल एक ही जानता था, கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். मसीह को मैंने सूली पे मारा हुआ ऐसे ले आया அப்படி था। பல கலாத்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் ऐसे गलती कलीसिया का पौलुस कहते हैं, நான் வேற எதையும் கற்றுட்டு வரல, मैंने और कुछ भी नहीं सीखा எனக்கு है, ஒண்ணே ஒண்ணு தெரியும், मैं केवल एक चीज जानता இயேசு हूं, கிறிஸ்து எனக்காக சிலுவையில் यीशु मसीह அடிக்கப்பட்டார், मेरे लिए मारा गया था, அவருடைய இரத்தத்தினாலே நான் சுகமாயிருக்கிறேன், उसके लहू के द्वारा मैंने चंगाई पाई, அவருடைய சரீரம் எனக்காக उसका பிக்கப்பட்டிருக்கிறது. शरीर मेरे लिए फाड़ा गया है, இதுதான் எனக்கு தெரியுங்க. केवल मैं यही जानता हूं। இந்த சுவிசேஷனால தான் பவுல் அப்போஸ்தலன் உலகத்தை கலக்கினார். यही सुसमाचार को लेकर पौलुस ने पूरे दुनिया को हिला दिया। இந்த உடன்படிக்கையை நிலைத்திருக்கு, इस वाचा के अंदर हम स्थिर रहना, நீங்க நிலைத்திருக்கலாம். आप स्थिर रह सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் மாறாததே, क्योंकि वो कभी न बदलने அவர் वाला, மாறாதவராய் वो இருக்கிறதுனால कभी न बदलने वाला था, इसलिए நிலைத்திருக்கிறோம். आज हम स्थिर நம்முடைய हैं, சந்ததி நிலைத்திருக்கிறது. हमारी संतान स्थिर रहेगी। ஹல்லேலூயா. हालेलुया। போராட்டங்கள் பிரச்சனை வந்தால் கர்த்தர் நிலைக்க कई सारे வச்சிருக்கிறார். संकट संघर्ष के बीच में परमेश्वर ने स्थिर रखा था। தொடர்ந்து நீங்க நிலைச்சிருக்கணும் அப்படின்னா अगर लगातार हमें उसके अंदर स्थिर இந்த रहना है, காரியத்தை செய்ததால் ये सारे कार्य को हमें करना ஒன்று है। உங்களுடைய வீடு தேவனுடைய ஆலயமாய் पहले மாறும். आपका घर परमेश्वर का भवन बनना है। தேவனுடைய உங்க ராஜ்யம் இல்ல, தேவ ராஜ்யம் உங்க வீட்ல வரட்டும். आपका राज्य नहीं, परमेश्वर का राज्य आपके घर पे आने அவருடைய दो। திட்டம், அவருடைய ஆளுகை வரட்டும். उसके राज्य और उसका आज्ञा अधिकार उसके घर पे தீமையை आने விட்டு दो। விலகிருங்க, बुराई से हटकर दूर जाओ, கர்த்தரை நம்புங்க, परमेश्वर पर भरोसा அவருடைய कीजिए, உடன்படிக்கையில இருங்க, उसके वाचा में स्थिर रहिए, நிலைச்சிருக்கலாம். हम स्थिर रह सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஒன்று அவர் மாறாதவராய் இருக்கிறதுனால நாம் அழியல, पहला நிர்மூலமாகல. हम वो स्थिर था, इसके लिए हम नष्ट नहीं हुए, அதோடைய கிருபை இரக்கம். वो केवल उसका दया और अनुग्रह है। இரண்டாவது, दूसरा, அவர் மாறாதவராய் இருக்கிறதுனால நம்ம நிலைத்திருக்கிறோம், நம்ம சந்ததி நிலைத்திருக்கிறது. वो कभी न बदलने वाला था, इसके लिए हमारे संतान और हम स्थिर रहे। மூன்றாவது பாருங்க, तीसरा हम देखिए எபிரேயர் 13:8-9. इब्रानियों 13वां अध्याय उसका 8 और 9वां वचन में देखते हैं, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். यीशु मसीह कल आज और कभी न बदलने அவர் वाला என்று था, மாறாதவராய் वो இருக்கிறார். कभी न बदलने वाला था। அதனால் நீங்க என்ன பண்ண தெரியுமா? उसे हमें क्या करना है? பலவித அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதுங்க. कई सारे अन्य उद्देश्य के कारण यहाँ वहाँ नहीं भटकना। நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? यहाँ पे क्या बताया गया? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறல. यीशु मसीह कल आज और कल न बदलने वाला था। அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, इसके लिए आपको क्या करना है? நீங்க அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியக்கூடாது. आप अन्य उपदेशों के पीछे नहीं भागना। மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? तीसरा क्या है? நாம் நிலைத்து நிற்க வேண்டும். अगर हम स्थिर खड़ा रहना है तो எதுல நிலைத்து நிற்க வேண்டும்? इसमें स्थिर खड़ा रहना है। அந்த 7ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படினா, 7वें वचन में देखते हैं, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து परमेश्वर के वचन को आपको उपदेश करके, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து आपको चलाने वालों को आप याद करके, அவருடைய நடக்கையின் முடிவை நீங்க பாருங்க, उसके चाल चलन के अंत को आप देखिए, அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. उसके विश्वास को आप अपना எதுல करो। நிலைக்கணும் அப்படினா, आप किसमें स्थिर रहना? உங்களுக்கு தேவ வசனத்தை போதிக்கிறாங்க, आपको परमेश्वर के वचन को जो அவங்க सिखाते हैं, விசுவாசத்தை பின்பற்றுங்க. उनके विश्वास को आप अपना कर चलिए। இதை விட்டுட்டு इसे छोड़कर அந்நிய போதனையில அலையாதீங்க. अन्य उपदेश या सिखाने वालों के पीछे இந்த मत जाओ। லாக்டவுன் பீரியட்ல कि लॉकडाउन के दिनों நமக்கு में தெரியும், हम जानते हैं அநேக போதனைகள் வந்து விட்டது, कई सारे उपदेश आ चुके हैं, அநேக வித்தியாசமான சத்தியங்கள் வந்து कई விட்டது. सारे भिन्न भिन्न सत्य आ चुके हैं। அதனால தான் ஆவியானவர் இன்னைக்கு தெளிவா इसलिए சொல்றாரு, पवित्र आत्मा आज सही तरीके से நான் மாறாதது போல என் போதனையும் மாறாது, जैसे मैं कभी ना बदलता हूँ, मेरा उपदेश कभी ना அவருடைய बदलेगा, சத்தியம் ஒரு நாள் மாறாது. उसका सत्य कभी ना बदलेगा। அதனால அந்நிய போதனைக்கு போகாதீங்க. इसलिए अन्य उपदेश के पीछे मत जाओ। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க யூடியூப்லயோ சோஷியல் மீடியாவிலயோ நீங்க பிரசங்கத்தை கேட்பது தவறுன்னு आप சொல்லவில்லை. YouTube में सोशल मीडिया में आप संदेश को सुनते हो, गलत में नहीं ஆனா करते, அதே வேளையில அது உங்களுக்கு என்ன கொடுக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். लेकिन उसके साथ वो
वो आपको क्या देता है वो बहुत मुख्य है। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்காக கர்த்தர் சபையில ஊழியர்களை நியமித்திருக்கிறார். आपके लिए परमेश्वर ने कलीसिया में सेवकों को नियुक्त किया அவர்கள் है। மூலமாக சத்திய வார்த்தை வருகிறது. उनके द्वारा सत्य के वचन आपके लिए आते हैं। அவர்கள் மூலமாக விசுவாசத்துல கட்டப்படுறீங்க. उसके द्वारा आप विश्वास में बांधे जाते हैं। அவர்கள் மூலமாக நல்ல ஜெபத்துல நடத்தப்படுறீங்க. उसके द्वारा आप प्रार्थना में चलाए जाते हैं। இதெல்லாம் விட்டுட்டு ये सब छोड़कर அந்நிய போதனை அலையாதீங்க. आप अन्य उपदेश के बीच में मत भटको। அவர் மாறலங்க. वो कभी न बदला। அவர் அந்த அப்போஸ்தலர் காலத்துல என்ன போதிச்சாரோ प्रेरित के दिनों में जो उन्हें सिखाया गया, அதை இப்படி சொல்லலாம். மத்தேயு 5-6 அதிகாரத்துல என்ன போதிச்சாரோ मत्ती 5 और 6वां अध्याय में जो उन्होंने सिखाया, அந்த போதனை இன்னைக்கு மாறல. वो संदेश जो है आज भी नहीं बदला। ஹல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு போதனை செஞ்சார்ல. उस दिन इस्राएल लोगों के लिए एक संदेश दिया। மலையில ஏறி மலை உபதேசம் ஒன்னு படிச்சோம்ல. आप पर्वत पर चढ़कर पर्वत का उपदेश का करना नहीं அந்த सीखा। உபதேசம் இன்னைக்கு மாறல. वो उपदेश आज भी नहीं बदला। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால இன்னைக்கு வித்தியாசமா உபதேசங்கள் इसलिए வரலாம். आज भिन्न तरीके से उपदेश आ सकते हैं। நேரத்துக்கு ஏற்ப வித்தியாசங்கள் மாறி இருக்கலாம். समय के अनुसार वो सब बदल सकते हैं, ஆனா கர்த்தர் மாறார். लेकिन परमेश्वर कभी ना அவருடைய बदले। உபதேசம் மாறாது. उसका उपदेश कभी ना அவருடைய बदला। சத்தியம் மாறாது. उसका सत्य कभी ना बदल सकता ஒண்ணு है। உங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்வதை கேட்டு விசுவாசத்தில் एक வளருங்க. जो आपको सिखाने वालों को अपना कर उनके विश्वास में अपना कर चलिए। இல்ல அதையும் மீறி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. नहीं, उससे भी बढ़कर आपके लिए कोई समस्या உங்க है, கேள்விக்கு சால்வ் பண்ண முடியாத ஒரு क्वेश्चन இருக்கு அப்படினா आपके पास कोई प्रश्न है जो कोई उसका उत्तर नहीं दे पा है, तो உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். व्यवस्था 33 अध्याय का 3रा वचन ऐसा कहता है, அவருடைய பரிசுத்தவான்கள் उसके पवित्र लोग அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள். उसके पवित्र चरणों में गिरकर वो उपदेश पाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்து எங்க போகணும்? उसके बाद हमें कहां जाना है? கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள். परमेश्वर के चरणों में गिरकर हम उपदेश पाना है। हालेलुया. हालेलुया। எங்க பாஸ்டர் சொல்ற பிரசங்கம் எனக்கு புரியல. हमारा पास्टर जो संदेश देते हैं मैं समझ नहीं पाया, அல்லது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. या मैं स्वीकार नहीं पाया, அதனால இன்னொரு பாஸ்டருக்கு போன் इसलिए பண்ணக்கூடாது. मैं दूसरे पास्टर को फोन नहीं करता। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. परमेश्वर के सभा में जाना, ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடங்க. परमेश्वर के चरणों में गिरे रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। அழகா சொல்லுங்க. वचन अच्छी तरह அவருடைய உம்முடைய பரிசுத்தவான்கள் तेरे पवित्र लोग உம்முடைய பாதத்தில் விழுந்து போதனை तेरे அடைவார்கள். चरणों में गिरकर तेरे पास से उपदेश पाएंगे। ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்து ஜெபிங்க எல்லாம் தெளிவாயிரும். परमेश्वर के चरणों में गिरकर आप प्रार्थना कीजिए, सारी चीजों में साफ उत्तर मिलेगा। हालेलुया। हालेलुया। எந்த ஊழியக்காரரா இருக்கட்டும், कोई भी सेवक क्यों ना हो, நாங்களா இருக்கட்டும் அல்லது மற்ற ஊழியக்காரரா हम या இருக்கட்டும், गुना या कोई और सेवक हो, எல்லாரையும் காட்டிலும் सबसे बढ़कर ஆவியானவர் நல்ல போதகர். पवित्र आत्मा जो है अच्छा उपदेश देने वाला है। இயேசு கிறிஸ்து நல்ல போதகர். यीशु मसीह अच्छा उपदेश देने हालेलुया. वाला है। हालेलुया। அவரால கொடுக்க கூடாத ஆலோசனை ஒண்ணுமே இல்ல. वो जो अगुवाई न दे पाए ऐसे कुछ है ही नहीं। அவரால சொல்ல முடியாத ஒரு ஆன்சர் எதுவுமே கிடையாது. वो जो ऐसे न देने वाला उत्तर ऐसा कुछ है ही அவர் नहीं। எல்லாத்துக்கும் தீர்வும் தெளிவாய் वो சொல்லிடுவார். सही चीजों के लिए, सारी बातों के लिए साफ रीति से आपको उत्तर ஹalleluya. मिलेगा। हालेलुया। அதை விட்டுட்டு उसे छोड़कर நீங்க எங்க போய் விசாரிச்சாலும் आप कहीं भी जाकर पूछताछ करें, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். कोई ना कोई संकट या समस्या ஹalleluya. आएगी। அதனால என்ன பண்ணுங்க? इसलिए क्या कीजिए? சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்க. कलीसिया में जो कहा गया है उसके उपदेश को आप आगे அதில் बढ़ाइए। ஏதாவது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமலோ அல்லது சந்தேகங்கள் இருந்தாலோ उसमें अगर आपको कोई स्वीकार न पाने அவர்களிடம் संदेह हो, கேளுங்க. उससे पूछिए। அப்படி கேட்க முடியாத பட்சத்துல अगर उनसे न पूछने वाला एक स्थिति में நீங்க அதை கேட்க முடியாது आप उनसे नहीं पूछ அப்படி सकते, வந்து யோசிக்கிறீங்களா? ऐसे अगर आप सोचते தேவ हैं, சமூகத்துல ஜெபிங்க. परमेश्वर के समूह में प्रार्थना कीजिए। இந்த சத்தியத்துல இருந்து தான் நாங்க பிரசங்கம் பண்றோம். इस सत्य से ही हम प्रचार करते இதை हैं। விட்டு வேற ஒரு பிரசங்கம் வராது. इसके सिवाय कहीं बाहर से कुछ அது उपदेश नहीं ஐயா आएगा। இருக்கட்டும், நாங்களா இருக்கோம், யாரா भैया रहने இருக்கட்டும். दो या भाई रहने दो, இந்த कोई भी हो। வசனத்தை விட்டு வெளியிருந்து எதுவுமே கொண்டு வரதில்லை. इस सत्य के अनुसार बाहर से कुछ नहीं, ஆவியானவர் தெளிவாய் விளக்குவார். पवित्र आत्मा सही रीति से तुम्हें समझाएगा। ஹalleluya. இதை விட்டுட்டு इसे छोड़कर நீங்க போனீங்கன்னா என்ன நடக்கும் அதை மட்டும் சொல்லி முடியும். अगर इसे छोड़कर जाएंगे तो क्या होगा वो सिर्फ सब बताऊंगा। 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 20 லிருந்து 23 படித்தோம் அப்படினா पहला राजा 20वां अध्याय उसका 20 से लेके 21वां वचन तक पढ़ते அந்நிய हैं। போதனை எப்படி இருக்குன்னு சொல்றேன். अन्य उपदेश कैसे रहेंगे? 1 ராஜாக்கள் 22 20 லிருந்து 23. पहला राजा 20वां 22वां अध्याय 20 அங்கு से लेके 22 பொய்யின் ஆவியினுடைய போதனை இருக்கும். वहां पे झूठा जो कहने वाला उपदेश रहेगा। ஹalleluya. हालेलुया। எல்லா தீர்க்கதரிசிகளும் போய் சொல்றாங்க. सारी भविष्यवाणी कहते हैं, எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தானே. सारी भविष्यता ही है ना। ஆனா சொல்றாரு, लेकिन कहता है உங்க தீர்க்கதரிசி நாமலாம் ஆண்டவர் பொய்யின் ஆவியை விட்டுருக்காரு. आपके भविष्यवाणी में परमेश्वर ने झूठे आत्मा को छोड़ा है। அதனால அவங்க பொய்யான தீர்க்கதரிசி சொல்றாங்க. इसलिए वो झूठा भविष्यवाणी உங்களுக்கு कहते हैं, தவறான போதனை கொடுக்கறாங்க. आपको गलत या बुरा उपदेश देते हैं। ஒன்று அந்நிய போதனை என்பது பொய்யின் போதனையா இருக்கும். पहला अन्य उपदेश जो है एक झूठा उपदेश हो सकता பொய் है, இருக்கும். उसमें झूठापन होगा। இரண்டாவது दूसरा அந்நிய போதனை என்பது अन्य उपदेश जो है, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படினா गलातियों का 5वां अध्याय उसका 7 और 8वां वचन में देखते हैं, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கின
கீழ்ப்படினவன் யார்? सत्य को आज्ञा पालन न करने लायक तुम्हारे रास्ते को बिगाड़ने वाला कौन இது है? ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட போதனை அல்ல. ये परमेश्वर से आया हुआ उपदेश नहीं। இரண்டாவது போதனை எப்படின்னு தெரியுமா? दूसरा उपदेश कैसे होगा? சத்தியத்துக்கு கீழ்ப்படிய விடாது. सत्य के लिए आपको आज्ञा पालन नहीं करने எதுக்கு देगा। உபவாசம் பண்ணணும்? क्यों उपदेश எதுக்கு ஜெபிக்கணும்? क्यों प्रार्थना करना எதுக்கு है? ஆராதனைக்கு போகணும்? क्यों आराधना में जाना எதுக்கு है? ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனைக்கு क्यों போகணும்? रविवार के दिन आराधना में जाना है? சத்தியத்துக்கு கீழ்ப்படிய விடாது. आपको सत्य को आज्ञा இது पालन ஒரு नहीं करना அந்நிய போதனை. है। ये एक अन्य उपदेश है। இதெல்லாம் விழுந்து போயிடாதீங்க. इसमें सब गिर मत जाओ। ஹalleluya. हालेलुया। மூன்றாவது तीसरा, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது. कोलोसियों तीसरा अध्याय उसका 21 वचन कहता है, மனுஷனுடைய கற்பனைகளின்படி ஒரு போதனை வருகிறது. मनुष्य के सोच के अनुसार एक उपदेश आता है। பரிசுத்த ஆவியின்படி அல்ல, पवित्र आत्मा के द्वारा नहीं, தேவ நடத்துதலின்படி அல்ல, परमेश्वर की चाल चलन के अनुसार नहीं, அது அல்லது இவர்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தின்படி அல்ல. इन्होंने सीखा हुआ विश्वास के कारण नहीं। ஹalleluya. हालेलुया। பாருங்க, ஒண்ணு ஆவியானவர் பேசலாம், एक पवित्र आत्मा बात कर தேவ सकता है, நடத்துதல் இருக்கிறது. या परमेश्वर का இல்ல अगुवाई हो அப்படின்னா सकता நான் है, யாரிடம் கற்றுக்கொண்டனோ அதை வந்து சொல்லலாம். या मैंने किसी से सीखा है तो उसे आकर मैं कह सकता हूँ। ஹalleluya. அது ஒரு பிரசங்கம் தான். वो भी एक उपदेश है। யாரிடம் நம்ம விசுவாசத்தை கற்றுக்கொண்டோமோ அதை வந்து சொல்லலாம். हम किसी से विश्वास को सीखे तो वो आकर बताना। ஆனா இதை விட்டுட்டு இன்னொன்னு இருக்கிறது. लेकिन इसे छोड़कर एक और बात है, அதனாலவே ஒன்று யோசிச்சு एक சொல்றேன். हम भी अपने अंदर से सोचते हैं, மனுஷனுடைய கற்பனைகளினுடைய போதனை मनुष्य के सोच विचार के अनुसार आने वाला இது उपदेश வந்து என்ன செய்யும்? ये क्या करेगा? நீ எப்படினாலும் வாழு, एक तो कैसा भी காலத்துக்கு चलेगा, ஏத்த மாறி விடும் நம்ம. समय के अनुसार अपना जीवन बदल ले। ஹalleluya. हालेलुया। அது ஆண்டவர் கிளியரா சொல்லி வச்சிட்டாரு. इसे परमेश्वर ने सही रीति से बता दिया என் है। வசனம் ஒரு நாள் மாறாதுன்னு मेरा சொல்லி वचन வச்சிட்டாரு. कभी ना बदलेगा, ऐसा कह காலத்துக்கு दिया। ஏத்தாப்புல போதகம் மட்டும் எப்படி மாறலாம்? समय के अनुसार उपदेश कैसे बदल सकता அதனால है? என்ன, மனுஷனுடைய கற்பனைகளின்படி ஒரு போதனை வர அதுல விழுந்து போயிடாதீங்க. मनुष्य के सोच विचार के अनुसार एक उपदेश आएगा, उसमें मत गिर जाओ। ஹalleluya. हालेलुया। எந்த ஒரு சந்தேகம் இருக்கிறதா? कोई भी एक संदेह है உங்க क्या? போதகர்கிட்ட கேளுங்க, आप आपके सेवकों से पूछिए, ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஜெபிச்சு पवित्र आत्मा से प्रार्थना में पूछिए। இன்னொருத்தங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா आप किसी और से अगर அவங்க पूछेंगे ஏதாவது யோசிச்சு சொல்லுவாங்க. वो कुछ भी अपने मन के अनुसार सोच के நான் बताएंगे। தவறு என்று சொல்லவில்லை. मैं उसे गलत சில नहीं நல்ல बोल रहा। பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள், कुछ अच्छे पवित्र लोग भी हैं, நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, अच्छा भविष्यवाणी करने நல்ல वाले भी हैं, சொப்பனத்தின் தரிசனத்தின் வெளிப்பாடுகளும் இருக்கிறாங்க. अच्छे स्वप्न को प्रकाशित करने वाले அவர்களோடு प्रकट करने உங்களுக்கு वाले हैं। ஐக்கியம் இருந்தால் அவர்கிட்ட போய் கேளுங்க. उनके साथ अगर आपका एक मन हो तो उनसे जाकर அப்படி पूछिए। ஐக்கியம் இல்லாத பட்சத்துல अगर उनके साथ अच्छा रिश्ता नहीं है நீங்க तो கேட்கும் பொழுது अगर आप सुनने पर அவங்க சொல்லுவாங்க, இந்த சொப்பனத்தை பார்த்தோம் பாரு. वो कहेंगे ये स्वप्न को मैंने देखा। அப்படியா? ऐसा है क्या? இத பாத்தீங்களோ? ये देखा क्या? அப்படிதான் இருக்கும். ऐसे ही होगा। மனுஷனுடைய கற்பனையின்படி मनुष्य के सोच विचार के अनुसार கேட்டு விழுந்து போயிடாது. आप सुनकर मत ஹalleluya. गिरना। हालेलुया। நீங்களும் நானும் நிலைச்சிருக்கணும். आप और मैं स्थिर रहना அதனால है। தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு इसलिए இருக்கிறார். पवित्र आत्मा आज बातें அவர் करता है। மாறாதவர். वो कभी न बदलने वाला மனுஷனுடைய है। கற்பனையில் இருக்கிற போதனைக்கு இடம் मनुष्य के கொடுக்காதீங்க. सोच विचार से आने वाला उपदेश में मत அடுத்து गिरो। வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். प्रकाशित पर दूसरा अध्याय का 14 वचन में அது देखते சொல்லப்பட்டிருக்கிறது. हैं। वहाँ पे कहा गया है, இடறலை உண்டாக்குகிற பிலேயாமின் போதனை. हमारे लिए डगमगा को लाने वाला एक बिलेआम का एक उपदेश। இடறல் உண்டாக்கும். हमें डगमगाने को लाने நல்ல वाला, ஜெபிக்கிறவனே ஜெபிக்கடாம பண்ணிரும். अच्छे प्रार्थना करने के वाले को भी அந்த डगमगाने लगा। பிலேயாமின் போதனை பாருங்க. ऐसे बिलेआम का उपदेश को देखिए। பரிசுத்தமாய் வாழ்ந்த இஸ்ரவேலரை இடற வச்சிட்டு, पवित्र जीवन बिताने वाले इजराइल लोग उसने डगमगाने இப்போ लगा दिया। உனக்கும் அந்நிய ஜாதிக்கும் உறவு வைக்க கூடாது. आपको और अन्य जाति के लिए एक रिश्ता नहीं ஆனா रहना है। பிலேயாமின் போதனையினால अनेகர் விழுந்து போயிட்டாங்க. लेकिन बिलेआम के उपदेश के द्वारा कई सारे गिर चुके இடறல் हैं। வந்துட்டாங்க. उनके बीच में एक அப்ப डगमगाहट आ இடறல் गई। உண்டாக்குற சில போதனைகள் இருக்கிறது. उनके बीच में एक बिखरावट आने के लिए एक நீங்க उपदेश அதிலே நம்ம आएगा। விழுந்து போயிட अब கூடாது. उसमें भी आज नहीं गिरना है। நீங்க எதை கேட்டாலும் சரி, आप कुछ भी सुनने दो, யார்கிட்ட கேட்டாலும் சரி, आप किसके पास ஒரு भी காரியத்தை पूछो, நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक चीज को समझ लेना है। உங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கிற ஒரு காரியம் எல்லாம் அதை விட்டு தூர आपके போயிருங்க. बढ़ोतरी को बिगाड़ने वाला कोई बात हो तो उससे दूर हट இதனால जाइए। பரிசுத்தத்தை வளர்க்கலையா, आपके अंदर पवित्रता को नहीं बढ़ने दिया, விசுவாசத்தை வளர்க்கலையா, विश्वास को नहीं बढ़ने दिया, ஜெபத்தை வளர்க்கலையா, प्रार्थना को नहीं बढ़ने அதை दिया, விட்டு தூர போயிருங்க. आप उससे दूर हटकर चले जाइए। இல்லைன்னா அது உங்களை இடம் வச்சிரும். नहीं तो आपको परमेश्वर से हटा देगा। ஹalleluya. हालेलुया। எந்த காரியமா तो இருக்கட்டும், कोई भी बात क्यों ना हो, உங்களை வளர்க்கா. आपको अगर बढ़ाता है क्या, நீங்க யாரோடு பேசும் பொழுது आप किसी से बात करने के समय உங்களுக்குள்ளாக விசுவாசம் வளர்கிறதா? आपके अंदर विश्वास बढ़ता है क्या? இந்த பிரதரோட நானும் ஜெபிக்கணும். मैं इसके भाई के समान मैं भी प्रार्थना இந்த करना है, மாதிரி நானும் வளரணும்பா. मैं भी इनके समान बढ़ना है। அப்படி ஒரு காரியம் உங்களுக்கு உருவாகுது என்றால் ऐसे कार्य आपके अंदर अगर उत्पन्न हो तो அது உங்களை விடற வைக்காது. वो तुम्हें डगमगाने नहीं देगा। இடர்களை உண்டாக்குற போதனைக்கு இடம் கொடுக்காது. परमेश्वर से आपको हटाने वाले कोई भी उपदेश को आप आज्ञा माने மனுஷன் நீதிமொழிகள் 16:22 பாருங்க. नीति वचन उसका 16 उसका 22 वचन में देखते हैं। மதியினரின் போதனை மதியினமே. मूर्खता के उपदेश जो है मूर्खता को ले जाता है। மதியினரின் போதனை இருக்கிறது மதியினமா இருக்கும். मूर्खता का उपदेश मूर्खता ही होता இது है। எப்படி தெரியுமா? वो कैसा होता है? பெற்றிருக்கிற ஞானத்தையும் நம்ம முட்டாளாக்கிரும். उसने पाया हुआ ज्ञान को भी वो खोने को लगा देगा। ஹalleluya. हालेलुया। நல்ல ஞானமா கொஞ்சம் நடந்துட்டு இருப்போம். अच्छे हम बुद्धि के साथ ज्ञान के
साथ चलते रहेंगे அதையும் கெடுத்து விட்டுரும் நம்ம. उससे भी बिगाड़ने को लगा देगा। அந்த மாதிரி இருக்க கூடாது. ऐसे हमें नहीं रहना है। செத்த ஈ பரிமள தைலக்காரனுடைய அந்த நறுமணத்தை கெடுத்துரும். मरा हुआ मक्खी जो है सुगंध देने वाला उस अत्तर को भी बिगाड़ देगा। அடுத்த பாகம் இப்படி சொல்லுகிறது. उस वचन का अगला भाग ऐसा कहता है சொற்ப மதியீனமும் ஞானத்தை கெடுத்து போட்டுரும். छोटा सा मूर्खता भी अच्छे ज्ञान को बिगाड़ देता है। ஹalleluya. हालेलुया। சொற்ப மதியீனம் கூட एक வரக்கூடாது. छोटा सा मूर्खता भी हमारे அப்ப अंदर नहीं இந்த आता है। அந்நிய போதனைக்கு நீங்க அலைப்புண்டு தெரியாதீங்க. इस अन्य उपदेश के लिए आप उसके पीछे मत जाइए। எது பொய்யின் போதனை, कौन सा झूठा उपदेश, சத்தியத்தை கீழ்ப்படியாம போக போதனை, सत्य को जो आज्ञा पालन नहीं करने மனுஷனுடைய देता है, கற்பனையின் போதனை, मनुष्य के सोच विचार के साथ आने वाला இளமையான उपदेश, போதனை, या तुम्हें डगमगा नहीं देने वाला उपदेश, மதியீனமான போதனை. या मूर्खता को लेने लाने இந்த वाला उपदेश, போதனை விட்டு ये सारे उपदेशों को दूर छोड़कर வந்துருங்க. आप दूर हटकर जाइए। உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் நிலைத்து आपको दिया गया विश्वास में स्थिर रहिए। அவர் மாறாதவர். वो कभी न बदलने ஹalleluya. वाला। हालेलुया। அவர் மாறாதவரா இருக்கிறதுனால वो कभी न बदलने वाला था நம்ம इसलिए திருமணமாக்கப்படல. आज तक हम त्यागे नहीं அவர் गए। மாறாதவர்னால वो कभी न बदलने वाला நம்ம इसलिए நம்முடைய சந்ததி கத்திரமா நிலைத்திருக்கிறது. हम और हमारे संतान परमेश्वर के सामने स्थिर அவர் रहेंगे। மாறாதவரா இருக்கிறதுனால वो कभी न बदलने वाला है इसलिए நாமும் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறது. हम भी सत्य में हमेशा स्थिर रहना இந்த है। சத்தியத்தில் நிலைச்சிருந்தீங்க हम அப்படின்னா सत्य में स्थिर रहने पर ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம், परमेश्वर के लिए बड़ी खुशी, ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், सेवकों के लिए बड़ी खुशी, உங்க பெற்றோருக்கும் சந்தோஷம். आपके माता पिता के என் लिए भी बड़ी பிள்ளைலாம் खुशी। சத்தியத்துல நடக்குப்பா. मेरे बच्चे सब सत्य में चल रहे ஹalleluya. हैं। हालेलुया। இந்த சந்தோஷத்துல इस खुशी நான் में நிலைச்சிருந்தேன். हमेशा हर लोग स्थिर रहिए। இதுதான் ஆண்டவர் விரும்புற यही காரியம். परमेश्वर चाहता है। மூன்று காரியம். तीन बातें। ஒன்று நிர்மலமாகாம இருக்கிறீங்க, पहला आप त्यागे गए नष्ट नहीं हुए हैं। நீங்களும் உங்க சந்ததி நிலைத்திருப்பீங்க. दूसरा, आप और आपके संतान जो है स्थिर और दृढ़ रहेंगे। மூன்றாவது तीसरा, நாமே நிலைத்து நிற்கணும் வசனத்துல. हम खुद परमेश्वर के वचन में स्थिर रहना है। ஏன்னா அவர் மாறாதவர். क्योंकि वो कभी ना बदलने वाला है। சத்தியத்தைப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். इस सत्य के अनुसार हम अपने आप நிச்சயமா को கர்த்தர் பெரிய सौंपेंगे। காரியம் செய்வார். परमेश्वर बड़ा कार्य करेगा। நம்ம எல்லாம் எழும்பி நிற்போம். आइए हम सब खड़े होकर ஒப்பு கொடுக்க हम போகிறோம். परमेश्वर के सामने सौंपने वाले हैं। ஸ்தோத்திரிக்கிறோம்.